அத்தியாசையுள்ள கடல் கன்னி. கடலுக்கு நடுவுல கடல் கன்னியர்களின் ஒரு அழகான ஒரு மஹால் இருந்தது. அங்க நிறைய அழகான கடல் கன்னிகள் வாழ்ந்துட்டு இருந்தது. அதுல ஆஞ்சலினா மற்றும் மௌனிகா என்றும் கடல் கன்னிகள் இருந்தாங்க. ஆஞ்சலினா பார்க்க ரொம்ப அழகா இருப்பா, அதே மாதிரி அவளோட மனசு கூட நல்லது. ஆனா மௌனிகா ரொம்ப அத்தியாசை இருக்கிற ஒரு கடல் கன்னியா இருந்தா. ஆஞ்சலினாக்கு கடல் கன்னிகள் எல்லாருமே ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. ஆனா இத பார்த்து மௌனிகாக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கும். ராணி ஆகிய கடல் கன்னி ஆஞ்சலினாக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறாங்க. அதுல தங்க நகை, அவளுக்கு தேவையான துணி எல்லாமே அதுல இருக்கும். அத பார்த்த மௌனிகாக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கும். ஆஞ்சலினா, இதெல்லாம் உன்கிட்ட ஏற்கனவே இருக்குல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தயவு செய்து கொடுக்கறியா? கொடு. சரி சரி சரி, எடுத்துக்கோ. நீ ரொம்ப நல்லவ. ஒரு நாள் ஆஞ்சலினா மற்றும் மௌனிகா தண்ணில விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க பாக்குறாங்க, தூரத்துல ஒரு பெரிய போட்ல நிறைய பேர் ஆபத்துல துடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த துஃபான்ல மாட்டிக்கிட்ட போட்ல இருக்கிற ஜனங்க லைஃப் ஜாக்கெட்டை மாட்டிக்கிட்டு அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருந்து தண்ணில குதிச்சிடுறாங்க. அங்க ஒரு பையன் மட்டும் நின்னுக்கிட்டு பாத்துட்டு இருப்பான். அவன் மட்டும் லைஃப் ஜாக்கெட் இல்லாம நின்னுட்டு தவிச்சிட்டு இருப்பான். ஆனா அவன் என்னமோ பண்ண முடியாத காரணத்தால அவன் லைஃப் ஜாக்கெட் போடாமலே அவன் அந்த தண்ணிக்குள்ள தைரியமா குதிச்சிடுறான். அப்படி குதிச்ச அந்த பையனை இந்த கடல் கன்னிகள் பாத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை காப்பாத்துறதுக்காக ரொம்ப வேகமா ஆஞ்சலினா அங்கிருந்து போறாங்க. நான் வந்துகிட்டு இருக்கேன் இப்பவே, அவ அப்படி சொல்லிக்கிட்டு ரொம்ப வேகமா அந்த பையன் கிட்ட போறாங்க. கடைசியா எப்படியோ அந்த பையனை காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்க வயித்துல இருக்கிற எல்லா தண்ணியும் வெளியே எடுத்துடுறாங்க. அந்த அழகான பையன் கண் திறந்து பாக்குறான். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஆமா, உங்க உதவியால நான் இப்ப உயிரோட இருக்கேன். நீங்க என்னோட உயிரை காப்பாத்தி எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்க உதவி கடனை நான் எப்படி தீர்க்க போறேன்? இதுல நான் பண்ணது என்ன இருக்கு சொல்லுங்க? இது என்னோட பொறுப்பு. அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைச்சேன். தேவைப்பட்டா நீ அந்த லேப் ஜாக்கெட்ட எடுத்துக்கிட்டு அங்கிருந்து குதிச்சிருக்கலாமே. ஆனா நீ அந்த மாதிரி எதுக்காக பண்ணலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்ல. சொல்லு, நான் கூட தெரிஞ்சுக்கணும். எனக்கு யாரோட உயிரையும் ஆபத்துல போடுறதுக்கு இஷ்டம் இல்ல. என் கூட இருந்தவங்க எல்லாருக்கும் குடும்பம் இருந்தது வேற. அப்புறம் நானும் ஒரு தனி ஆளு. நான் இறந்தா யாருமே அழப்போறது கிடையாது. அத கேட்டது ஆஞ்சலினாக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அவ கண்ணுல கண்ணீர் தான் தேங்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மௌனிகாக்கு இது பார்த்து கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு வேலை நாங்க இன்னைக்கு இங்க இல்லைன்னா வச்சுக்கோயேன், உனக்கு என்ன ஆகிருக்குமோ என்னமோ. சரி ஆஞ்சலினா, நம்ம போக வேற நேரம் வந்தாச்சு. ஆனா ஆஞ்சலியா கிளம்பவே இல்ல. அங்கேயே இருந்து அவங்க ரெண்டு பேரோட பேர் அவனுக்கு சொல்றான். என்னோட பேரு ஆஞ்சலினா, இவ மோனிகா. நாங்க ரெண்டு பேரும் கடல் கன்னிகள். உங்க பேரு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரு ஹர்ஷ்வர்தன். என்னோட வீடு இந்த கடல்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இனிமே நீங்க எங்களோட கெஸ்டா இருப்பீங்க. ஆஞ்சலினாவோ ஹர்ஷ்வர்தனும் ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற மோனிகாக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவனுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே நின்னுட்டு இருக்க நம்ம அழகான ஹர்ஷ்வர்தன் நம்ம ஆஞ்சலினாவை பாத்துக்கிட்டே இருப்பான். அவங்க இருந்து போகிற வரைக்கும் கண் அசைக்காம பாத்துட்டு இருப்பான். மறுநாள் மோனிகா ஆஞ்சலினா கிட்ட வந்து ரொம்பவே ஸ்வீட்டா பேசுறா. ஆஞ்சலினா, உனக்கு ஹர்ஷ்வர்தன்னா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் போய் அவன்கிட்ட பேசணும்னு இருக்கேன். உனக்காக உதவணும்னு நினைக்கிறேன். சரி, நீ என்ன நினைக்கிற? நல்ல விஷயம். தயவு செய்து எனக்காக போய் பேசு மோனிகா. மோனிகா ஹர்ஷ்வர்தனை பாக்குறதுக்காக போறா. இன்னொரு பக்கம் கரையில ஹர்ஷ்வர்தன் காத்துக்கிட்டு இருப்பான். அது ஆஞ்சலினாக்காக காத்துக்கிட்டு இருப்பான். ஆனா மௌனிகாவை பாக்குறாரு ஹர்ஷ்வர்தன். அவளை பார்த்து கூட கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா, ஏஞ்சலினா எங்க? நான் ஆஞ்சலினா கிட்ட என் கூட வான்னு சொன்னேன். ஆனா அவ வரல. ஏன் வரல?
உண்மைய சொல்லணும்னா அவ இன்னொருத்தங்கள காதலிக்கிறா, அதனாலதான் அவ வரல. நீங்க அவ மேல இருக்கிற காதல தயவு செய்து மறந்துடுங்க. அது கேட்ட உடனே ஹர்ஷ்வர்தன் ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. ஆனா இது அவர்னால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அதே மாதிரி உங்க மனசு கூட ரொம்ப நல்லது. உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, சரியா? ஹர்ஷ்வர்தனுக்கு அவன் கேட்டது நம்பவே முடியல. அது உண்மையா இல்லையான்னு அவன் மனசு எப்பவுமே துடிச்சுக்கிட்டே இருந்தது. மோனிகாவோட மாய மந்திரம் அங்க எதுவுமே செயல்படல. அதுக்கப்புறம் மறுபடியும் மஹலுக்கு போயிடுறா. ஹேய் மோனிகா, சொல்லு, ஹர்ஷ்வர்தனை நீ பாத்தியா? பார்த்தேன். அவரு என்ன சொன்னாரு? அவர்கிட்ட என்னோட காதல் விஷயத்த நீ பேசுனியா? என்ன சொல்லட்ட அஞ்சலினா? அவன் உன்னை காதலிக்கலன்னு சொல்றான். அவன் வேற யாரோ காதலிக்கிறன்னு சொல்றான். அஞ்சலினா, தயவு செய்து நீ அவனை மறந்துடு. அதை கேட்ட உடனே அஞ்சலினா ரொம்பவே கஷ்டப்படுறா. ஆஞ்சலினாலையும் மறக்கவே முடியல, இந்த வார்த்தையும் நம்ப முடியல. அப்புறம் அவ அங்கிருந்து போயிடுறா. கொஞ்ச நாள் கடந்து போகுது. இன்னொரு பக்கம் ஹர்ஷ்வர்தன் தினமும் ஆஞ்சலினாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி அவங்க 2 பேர் நடுவுல தினம் காதல் ஜாஸ்தி ஆயிட்டு தான் இருந்தது. ஹர்ஷ்வர்தன் தினமும் அந்த கடல் கரையில உட்காந்து ஆஞ்சலினாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஆஞ்சலினாவை ஒரு வாட்டி பார்க்கணும், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அவகிட்ட பேசணும்னு அவன் மனசு ஏங்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அவன் நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரியே ஹர்ஷ்வர்தன் கரையில காத்துக்கிட்டு இருக்கும் போது மோனிகா வரா. மோனிகா கூடவே ஆஞ்சலினா வரா. ஆஞ்சலினா பார்த்த உடனே அவனுக்கு அளவுக்கு மீறின அந்த சந்தோஷம் இருந்தது. அவனோட முகமே ரொம்பவே பிரகாசமா இருந்தது. ஹர்ஷ்வர்தன், நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படியும் பரவாயில்லாம இருக்கேன். என்னோட வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க. நீங்க காதலிக்கிற அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்களதான். ஆனா நீங்களோ? ஆஞ்சலினா ஹர்ஷ்வர்தனோட கைய பிடிச்சுக்கிறா. அத பார்த்த மோனிகாக்கு கோவம் வருது. என்ன பண்ணணும்னே அவளுக்கு புரியல. ஹர்ஷ்வர்தன் கூட உண்மையா தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவங்க 2 பேரோட வாழ்க்கையில வெறும் சந்தோஷம் மட்டும் நிரம்பி இருந்தது. அவங்க நிரந்தரமா ஒன்னாயிட்டாங்க. மோனிகாவோட கெட்ட புத்தியால அவ கெட்டவளாவே நின்னுட்டா. மாரல், அதிகமா ஆசைப்படுறதோட முடிவு எப்பவுமே ரொம்ப தப்பா தான் போய் முடியும். நம்மளோட சந்தோஷத்துக்காக இன்னொருத்தரோட வாழ்க்கையில நாம விளையாடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தொலைவுல இருக்க ஒரு தேசத்துல விஷ்ணு தேவராயருங்கிறவரு ஆட்சி செய்து வந்தாரு. அவருக்குன்னு ஒரு மகன் இருந்தாரு. அவரோட பேரு வீரேந்தர். மகாராஜாவுக்கு எப்பவுமே தன்னோட மக்கள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசை. அதனால அவங்க குடிமக்கள் மேல நிறைய கவனமும் வச்சிருந்தாரு. தன்னோட பிரஜைகளோட நிலைமையை தெரிஞ்சுக்க அவர் அமைச்சவையில மட்டும் இருக்கல, அதுக்கு பதிலாக அவர் வேஷத்தை மாத்தி அவரோட மந்திரியோட சேர்ந்து தன்னோட ராஜ்யத்துல என்ன நிலைமை நிலவுதுன்னு பாக்குறதுக்காக போவாரு. இப்படி பண்றதுனால அவருக்கு சாதாரண குடிமக்களோட சேர்ந்து அவங்கள சந்திச்சு அவங்க கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்கிற வேண்டிய வாய்ப்பு கிடைச்சது. இப்படி ஒரு நாள் நம்ம ராஜாவுக்கு தன்னோட மக்கள் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க ஆசை வந்தது. அதனால ராஜா தான் மந்திரி கிட்ட விசாரிச்சுட்டு வர சொன்னாரு. மந்திரியாரே, நாம வேஷம் மாத்தி நம்ம மக்களை பார்த்து அவங்க நிலைமை தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் நம்ம குடிமக்கள் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு. அது தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா அப்படி எந்த கஷ்டம் அவங்கள ரொம்ப பாதிக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்பதான் எனக்கு அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்க முடியும். மகாராஜா, உங்களோட விருப்பம் ரொம்ப நல்லது. நீங்க மக்களை பார்க்கறது ரொம்ப அவசியமான விஷயம். அதோட இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம இளவரசர் வீரேந்தரையும் நம்ம கூட்டிட்டு போகணும்னு. அவர் இனிமே சின்ன குழந்தை இல்லைல்ல, அவருக்கு விஷயம் எல்லாம் தெரிஞ்சே ஆகணும். அதாவது ஒரு ராஜாவுக்கு தன்னோட பிரஜைகளை எப்படி பாத்துக்கணும்னு அவருக்கு தெரியணும். அத அவரு உங்ககிட்ட இருந்தே கத்துக்கலாமே. அவரு தானே அடுத்த மகாராஜாவாக போறாரு. அதனால அவருக்கு இது தெரிஞ்சே ஆகணும். அப்பதான் ஒரு ராஜாவாகிறதுக்கு எப்படிலாம் இருக்கணும்னு அவருக்கு தெரிய வரும். நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க மந்திரியாரே. இந்த தடவை நான் வேஷம் மாத்தி மக்கள் கிட்ட பழகும் போது உங்களுக்கு பதிலாக நான் என்னோட பையன் இளவரசர் வீரேந்தரை கூட்டிட்டு போறேன். அடுத்த நாள் நம்ம மகாராஜா
தன்னோட மகனான இளவரசர் வீரேந்திர கூப்பிட்டு விஷயத்த சொன்னாரு. மகனே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டேன். இப்ப நீ பெரியவன் ஆயிட்ட, அதோட உனக்கு ராஜ்யத்தை எப்படி ஆளணும்னு நான் சொல்லி கொடுக்கணும்னு விரும்புறேன். நான் அப்பப்ப மந்திரியோட சேர்ந்து வேஷத்தை மாத்திக்கிட்டு மக்களை சந்திச்சுட்டு வருவோம். அப்பதான் நம்ம மக்களோட சுக துக்கங்களை எல்லாத்தையும் நாம தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு மறுபடி வேஷத்தை மாத்திக்கிட்டு மக்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. அதனால இந்த தடவை நான் மந்திரிக்கு பதிலாக உன்னை கூட்டிட்டு போகணும்னு விருப்பப்படுறேன். இது ஒரு நல்ல விஷயமாச்சு அப்பா. அது மட்டும் இல்லாம இது எனக்கு ஒரு நல்ல அனுபவமாவும் இருக்கும். நம்ம குடிமக்களோட ஒரு இளவரசனா இல்லாம சாதாரண மனுஷனா அவங்கள பாக்குறதுக்கு எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கப்பா. மகாராஜா இளவரசரோட சேர்ந்து ஒரு விவசாயியோட வேஷத்தை போட்டுக்கிட்டு ராஜ்யத்துக்கு ரொம்ப தூரத்துல இருக்க ராம்பூர்னு ஒரு ஊருக்கு போறாரு. அங்க பனிக்காலம்னால சீக்கிரமாவே இருட்டிடுச்சு. அப்ப அந்த ஊர்ல சில விவசாயிங்க தீ மூட்டிக்கிட்டே பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க மகாராஜா போய் அங்க இருக்க மக்களோட சேர்ந்து அப்படியே விவசாயி மாதிரி உட்கார்ந்தாரு. அந்த கிராமத்து ஆட்களும் வேற யாரோ ஒருவர் நினைச்சுக்கிட்டு அவரோட பேரை மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு இருந்ததை தொடங்க ஆரம்பிச்சாங்க. அந்த கிராம விவசாயிங்க இப்ப கூட 3 வருஷமா மழை பெய்யாதனால வசூல் ஒழுங்கா வரலன்னு பேசிட்டு இருந்தாங்க. அட அண்ணே, மறந்துட்டீங்களா? 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ராம்பூர்ல நல்ல மழை வந்து விளைச்சலும் நல்லா இருந்தது. நம்மளும் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் நல்லா ராஜ்யத்துல வித்துட்டு சந்தோஷமா இருந்தோம். ஆனா பாருங்களேன், இந்த 2-3 வருஷமா சாப்பாட்டுக்கு கூட திண்டாட்டிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்றது? நமக்கு கிடைக்கிற விளைச்சல் நம்மளுக்கே பத்துறது இல்ல. இதுல எப்படி ராஜ்யத்துல வித்து காசு வாங்குறது? இப்ப என்னப்பா பண்றது? நம்மளுக்கே சாப்பாட்டுக்கு இல்ல, இப்ப எங்கிட்டு விக்கிறது? மகாராஜாவும் இதை தெரிஞ்சுக்கதான் ராம்பூர் வரணும்னு நினைச்சாரு. ஏன்னா இந்த ராம்பூர்ல இருந்து 2-3 வருஷமா ராஜ்யத்துல ஏன் விளைச்சல் வரலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருந்த சில கிராம விவசாயிங்க நடுவுல ஒரு ஆள் எந்திரிச்சு அவர் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்ல ஆரம்பிச்சாரு. அது இந்த ராம்பூரோட கஷ்டமான இந்த சாப்பாட்டு பிரச்சனையில ராஜ்யம் தான் பொறுப்பேத்துக்கணும். அப்பதான் நம்ம வீட்டு கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம விளைநிலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க முடியும். அப்பதானே நம்ம விளைச்சல 1க்கு 3 மடங்கா மாத்த முடியும். அதை கேட்ட கிராம விவசாயிங்க அவர் சொன்னதுக்கு சிரிச்சாங்க. ஆனா நம்ம மகாராஜாவுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம மகாராஜா இளவரசர் வீரேந்தர் கிட்ட கேக்குறாரு. மகனே, இந்த கிராம விவசாயிங்க பேச்ச கேட்டு உனக்கு என்ன தோணுது? உன்னோட யோசனை எனக்கு சொல்லு. அப்பா, அதாவது எந்த ஒரு மனுஷனுக்கும் தான் உட்கார்ந்த இடத்துல சாப்பாடு கிடைச்சதுன்னா அப்ப அவ வேலை பார்க்கறத விட்டுட்டு மொத்த சோம்பேறி ஆயிடுவான். மகாராஜா விஷ்ணுதேவர் ராயரோட மனசுல நம்ம இளவரசர் வீரேந்தர் சொன்னது ஓடிக்கிட்டே இருந்தது. அதனால அவர் சரியா தூங்க கூட முடியல. மறுநாளே ராஜ்யத்துக்கு திரும்பி வந்தாரு. வந்த உடனே மந்திரியார கூப்பிட்டு ஒரு விஷயத்த கேட்டாரு. மந்திரியாரே, நான் பெரிய குழப்பத்துல இருக்க. நம்ம குடிமக்களுக்கு வேணுங்கிறது நாம அவங்க சாப்பாடு பொறுப்பை ஏத்துக்கணும்னு. அப்பதான் அவங்களுக்கு தன்னோட வீட்டோட சாப்பாடு கஷ்டத்தை பத்தி நினைக்காம அதுக்கு பதிலா வயல கஷ்டப்பட்டு உழைக்க முடியும்னு. ஆனா அதுக்கு இளவரசர் சொல்றது என்னன்னா, அப்படி பண்ண மக்கள் சோம்பேறி ஆகி எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்கன்னு. இதுல நீங்க நினைக்கிறது என்னன்னு சொல்லுங்க. மகாராஜா, இளவரசர் சொல்றது உண்மைதான். அதுக்கு இதிகாசம் தான் சாட்சி. அதாவது எப்பப்ப மக்களுக்கு இலவசம் கிடைச்சதோ அப்பெல்லாம் மக்கள் பொறுப்பில்லாம நடந்திருக்காங்க. அதுக்காக நம்ம மக்கள் படுற கஷ்டத்தை நாம பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. நான் நினைக்கிறது என்னன்னா, கொஞ்ச காலத்துக்கு மக்களோட சாப்பாட்டு கஷ்டத்தை எல்லாத்தையும் ராஜ்யமே பொறுப்பேத்துக்கணும்னு. அந்த கொஞ்ச நாட்களே நம்மளுக்கு தெரிய வந்துடும் கிராமத்து விவசாயிங்க பொறுப்பில்லாம இருக்காங்களா இல்லையான்னு. இதனால ராம்பூருக்கு செய்தி அனுப்புறாங்க. அதாவது ராஜ்யத்துல ராஜாவால எல்லாருக்கும் சாப்பாடு பிரச்சனை தீரும்னு. அதாவது அந்த ஊர்ல ஒரு கூடாரம் அமைச்சு ஒரு நாளைக்கு தினமும் 2 முறை சாப்பாடு கிடைக்குன்னு. அதுக்கு பதிலாக ராம்பூர் விவசாயிங்க தன்னோட கஷ்டத்தை மறந்துட்டு தன்னோட வயல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு, அதோட அந்த விளைச்சலையும் 2 மடங்காக்கி ராஜ்யத்துக்கு அனுப்பணும்னு. அப்படி பண்ணா ராஜ்யம் அவங்களுக்கு சரியான விலையும் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இந்த செய்தியை கேட்ட பிறகு நம்ம மந்திரி நம்ம ராஜாவுக்கு சொல்லணும்னு நினைச்சாரு. அதாவது, ஒரு சின்ன யோசனை மகாராஜா. இதுக்கு பதிலாக நாம ஏன் மக்களுக்கு ஒரு நல்ல இயந்திரங்களை வாங்கி கொடுத்தோம், அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல படிப்பையும் கொடுத்தா அது நல்லா இருக்கும்ல. அப்படியே அவங்களுக்கு விவசாயத்தை எப்படி கூட்டணும்னு சொல்லி கொடுக்கலாம்ல.
மந்திரி சொன்ன இந்த விஷயத்த நம்ம மகாராஜா ஒண்ணுமே கேட்கல. நீங்க என்ன சொல்றீங்க மந்திரியாரே? அப்படின்னா நீங்க என்ன என்னோட முடிவு தப்புன்னு சொல்றீங்களா? ஏன் என்னோட பிரஜைகளை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றீங்களா? என்னோட முடிவை நானே எடுத்துக்கலாம் தானே? அது மட்டும் இல்லாம நான் எடுத்த இந்த முடிவை சரியா இருக்குன்னு எனக்கு தோணுது. மகாராஜாவோட இந்த முடிவுனால ராம்நகரோட கிராம விவசாயிகளுக்காக தினமும் 2 வேளை அந்த கூடாரத்துல சாப்பாடு போட்டாங்க. இதனால அந்த கிராம மக்களுக்கு 2 நேரமும் நல்ல சாப்பாடும் கிடைச்சது. அவங்களும் வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறமா வேலை பார்க்கறதுக்காக கிளம்பிடுவாங்க. இங்க நம்ம மகாராஜாவுக்கு தன்னோட இந்த யோசனைக்கு என்ன முடிவு கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்க நினைச்சாரு. மந்திரியாரே, நம்ம வீரர்களோட ராம்பூர் போறதுக்கு ஆயத்தம் பண்ணுங்க. அங்க போய் நானே என்னோட முடிவோட விளைவை பார்க்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு வயலை உழைச்சிருப்பாங்கன்னு. அதோட மட்டும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு. மகாராஜா, எப்ப மனுஷனுக்கு கஷ்டம் இல்லாம எல்லாமே கையில கிடைக்குதோ அப்ப அவன் வேலை பார்க்கறத விட்டுட்டு ஒரு பெரிய சோம்பேறி ஆயிடுவா. பாருங்க, எல்லாரும் எப்படி வேலை பார்க்காம ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்படி நேரத்தை வீணடிச்சிட்டு வேற இருக்காங்க. இவங்களுக்கு விளைச்சல பார்க்கணுமேனு ஒரு கவலை இல்ல மகாராஜா. நம்ம மகாராஜா விஷ்ணு தேவராயருக்கு தன்னோட முடிவோட விளைவு என்னதுன்னு புரிஞ்சிருச்சு. அதனால அவர் உடனே அந்த கூடாரத்துல சாப்பாடு போடுறத நிறுத்த சொல்லிட்டாரு. அதோட நம்ம மந்திரியோட பேச்சு கேட்டு அவங்க வேலை பார்க்கறதுக்கு தோதுவான கை இயந்திரங்களும் அதோட நல்ல விதைகளையும் கொடுக்கறதுக்காக ஆணையிட்டாரு. அப்படி பண்ண அடுத்த வருஷமே நம்ம ராம்பூரோட விளைச்சல் 2 மடங்கா ஆயிடுச்சு. அதோட கிராம மக்கள் எப்பவும் இல்லாததை விட அதிகமா ராஜ்யத்துக்கு அனுப்பி வச்சாங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ராஜ்யத்துல பீமாங்கிற ஒரு அரசர் இருந்தாரு. அந்த அரசர் ரொம்ப நேர்மையானவரா இருந்தாரு. அவரு ராஜ்யத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் அதுக்கு உடனே விட கொடுப்பாரு. ஆனா இருந்தாலும் அவருடைய ராணி ரொம்ப துக்கமாவே இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு இல்லவே இல்ல. ராஜாவுக்கும் இதுதான் காரணம்னு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்தது. அப்புறம் ராணியும் ரொம்ப கவலையாவே இருந்தாங்க. இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா மொத்த ராஜ்யத்துக்கே தெரிய வந்தது. இத கேட்ட ராஜா ராணி ரொம்ப துக்கம் அடைஞ்சாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு வாரிசு இல்லைன்னு. ஆனா ராஜாவோ அவருடைய துக்கத்தை யாருக்குமே சொன்னது கிடையாது. அப்புறம் ராஜ்யத்தையும் ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டாரு. ஒரு நாள் ராஜாவை பார்க்க ஒரு சாமியார் வராரு. அப்ப ராஜா கிட்ட சொல்றாரு, அரசே, நான் ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கேன். அப்புறம் நான் உங்க ராஜ்யத்துல இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் பார்த்திருக்கேன். உங்க ராஜ்யத்தினால எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. எல்லாம் உங்களால. அதனால நான் உங்களுக்காக ஒன்னு கொடுக்கணும்னு வந்திருக்கேன். நான் கொடுக்க வந்த அந்த கூடை ஒரு சாதாரண கூடை கிடையாது. அந்த கூடையில நீங்க எந்த விஷயம் வச்சீங்கனாலும் அது 1லிருந்து 2 ஆயிடும். இத கேட்ட ராஜா அந்த ராணி கிட்ட போய் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றீங்க மகாராஜா? நிஜமா இதுல நம்ம எது போட்டாலும் 2ஆ மாறிடுமா? அந்த சாமியார் அதத்தான் சொன்னாரு மகாராணி. ஆனா உண்மையை சொல்லணும்னா எனக்கும் அதுல அவ்வளோ நம்பிக்கை இல்ல. இந்த கூடைனா அவ்வளோ மந்திர சக்தி உள்ளதா என்ன? அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு வலையில எடுத்து ராணி அந்த கூடையில வைக்கிறாங்க. வச்ச உடனே அது 2 ஆயிடுச்சு. இத பார்த்த நம்ம ராஜாவும் ராணியும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. அவங்க நினைச்சாங்க இனிமே நம்ம ராஜ்யத்துல எதுக்குமே பஞ்சம் இருக்காதுன்னு. அப்படியே அவங்க ராஜ்யத்தை நல்லா செழிப்பா வச்சுக்கலான்னு. என்னதான் இருந்தாலும் இப்பவும் அந்த ராஜாவும் ராணி அவ்வளவு சந்தோஷமா இல்ல. அதுக்கு காரணம் அவங்க மனசுல எப்ப பார்த்தாலும் குழந்தை இல்லைங்கிற விஷயம் வந்துட்டே இருந்தது. இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் துவாரபால் வந்து ராஜா ராணி கிட்ட இத சொல்றாரு. மகாராஜா, போலாங்கிற ஒரு ஆளு உங்களை பாக்குறதுக்கு அனுமதி கேக்குறாரு மகாராஜா. அவரோட அவர் பொண்டாட்டி சுலேகா அப்புறம் ஒரு சின்ன குழந்தை இருக்கு மகாராஜா. அவங்கள வர சொல்லி ராஜா அனுமதி கொடுக்கறாரு. போலா உள்ள வந்ததுமே ராஜா ராணிய பார்த்து கையெடுத்து கும்புறாரு. அப்புறம் சொல்றாரு, மகாராஜா, உங்களுக்குன்னு ஒரு வாரிசு இல்ல. அதனால எங்க வாரிச உங்களுக்கு கொடுக்கலான்னு வந்திருக்கோம். இன்னையில இருந்து நீங்க தான் இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா. இத கேட்ட ராஜா பேசுறதுக்கு முன்னாடியே ராணி ஓடி வந்து
அந்த பச்சை குழந்தைய சுலேகா கிட்ட இருந்து எடுத்து கையில வச்சுக்கிட்டாங்க. அப்படியே முத்தமும் கொடுத்தாங்க. இதோட ராணி போலா அப்புறம் சுலேகாக்கு நன்றியும் சொன்னாங்க. இத பார்த்த ராஜா எதுவுமே சொல்ல முடியல. அப்பதான் ராஜா போலா அப்புறம் சுலேகாவை ரொம்ப கவனமா பார்த்தாரு. அவங்க பாக்குறதுக்கு என்னமோ சந்தோஷமா இருந்தாலும் அவங்க கண்ணை பார்த்ததோ ஏதோ ஒரு துக்கம் இருந்தது தெரிய வந்தது ராஜாவுக்கு. ராஜா சொன்னாரு, மகாராணி, இந்த குழந்தைய திரும்ப கொடுத்துருங்க. நாம குழந்தை இல்லாம கூட இருந்துடலாம். ஆனா ஒரு அம்மா கிட்ட இருந்து ஒரு குழந்தைய வாங்குறது ரொம்ப தப்பான விஷயம். இத கேட்ட போலாவும் சுலேகாவும் கையை எடுத்து கும்பிட்டு ராஜா ராணி கிட்ட இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. சுலேகா சொன்னாங்க, இந்த குழந்தைய உங்க குழந்தைன்னு நினைச்சுக்கோங்க. தயவு செய்து என் குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க. இத கேட்ட ராஜா ராணிக்கு ஒரே குழப்பம். எதுக்காக ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைய நமக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளவு பிரார்த்தனை பண்றாங்கன்னு. நீங்க ஏன் உங்க குழந்தைய எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? சம்பிரதாயத்துப்படி ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்தைய கேட்டா அந்த அம்மா எந்த காரணத்துக்காகவும் தன் குழந்தைய கொடுக்க மாட்டாங்களே. ஆனா நீங்க என்னன்னா சுயமாவே உங்க குழந்தைய எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? அப்ப போலா சொல்றாரு, மகாராஜா, எங்களுக்குன்னு ஒரு சாபம் இருக்கு. 12 நாளுக்குள்ள வாரிசு இல்லாதவங்களுக்கு நாங்க இந்த குழந்தைய கொடுக்கலனா சரியா 13வது நாள் இந்த குழந்தையோட உயிர் போயிடும் மகாராஜா. மகாராஜா, இன்னையோட எங்க குழந்தையோட 12வது நாள் முடிய போகுது. தயவு செய்து எங்க குழந்தைய உங்க குழந்தைய ஏத்துக்கங்க. அப்படி இல்லைன்னா எங்க குழந்தை இறந்து போயிடுவா. அப்படியா? நீங்க கொஞ்சம் காத்துருங்க. நாங்க கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு எங்க முடிவை சொல்றோம். இத கேட்டுட்ட ராஜா நடந்துகிட்டே யோசிக்கிறதுக்காக கோட்டைக்கு வெளியே போனாரு. அவர் பின்னாடியே ராணியும் அந்த குழந்தையை தூக்கிட்டு பின்னாடியே போனாங்க. அப்ப ராணி பார்த்தப்ப ராஜா ரொம்ப கவலையாவும் துக்கத்தோடவும் இருந்தாரு. என்னாச்சு மகாராஜா? இன்னைக்கு நம்ம கையில ஒரு குழந்தை இருக்கு, ஆனா உங்க முகத்துல சந்தோஷமே இல்ல. அவங்க சந்தோஷமா அவங்க குழந்தைய நம்ம கையில கொடுத்திருக்காங்க. நம்ம நல்லா பார்த்து போன்னு அவங்களுக்கு நம்பிக்கை. ஆனா நீங்க சந்தோஷப்படாத எதுக்காக இப்படி இருக்கீங்க? என்னோட ராஜ்யத்து வாசி அவங்களோட குழந்தைய நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் முழு வாழ்க்கையும் இதை நினைச்சு கவலைப்படுவாங்க. அவங்களோட இந்த குழந்தைய நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. இத யோசிச்சு பார்த்தா என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இத கேட்ட ராணிக்கு ஒரே குழப்பம். அப்போ ராணி சொன்னாங்க, மகாராஜா, நாம அந்த குழந்தைய அந்த டோக்கரிக்குள்ள போட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த குழந்தை 2 குழந்தையாக மாறிடும். அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்த மாதிரி இருக்கும்ல. ராஜா எப்ப இந்த வார்த்தையை கேட்டாரோ அப்ப அவரோட முகத்துல ரொம்ப சந்தோஷம் பொங்குச்சு. ஆ, இத நான் யோசிக்கவே இல்லையே. வாங்க மகாராணி, நாம குழந்தைய எடுத்துட்டு அரண்மனைக்குள்ள போவோம். அரண்மனையில தான் அந்த கூடை இருக்கு. அங்க இந்த குழந்தைய அந்த கூடை மேல வைங்க. ஒருவேளை அந்த கூடையில வச்சா இந்த குழந்தைய 1க்கு 2 குழந்தை ஆயிடலாம்ல. இதை யோசிச்ச ராஜாராணி அங்க இருந்து ஓடி போய் அரண்மனைக்குள்ள நுழையிறாங்க. அங்க எங்க கூட வச்சிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போறாங்க. மகாராணி அந்த குழந்தைய அந்த கூடையில வைக்கிறாங்க. அந்த மந்திர கூடையில வச்ச உடனேயே அந்த ஒரு குழந்தை 2 குழந்தையா மாறிடுறாங்க. அப்ப ராஜா 2வது பையனை எடுத்துக்கிறாரு. அந்த ராணி கூடையில வச்ச பையனை எடுத்துக்கிறாங்க. அவங்க 2 பேரும் போலா அப்புறம் அவங்க மனைவி கிட்ட போறாங்க. ராஜா சொல்றாரு, இந்தாங்க உங்க குழந்தை. அப்ப போலாவும் அவங்க பொண்டாட்டியும் ரொம்ப கவலையோட ராஜாவை பாக்குறாங்க. அப்பதான் ராஜா அந்த மந்திர கூடையோட விஷயத்த அவங்க 2 பேருக்கும் சொல்றாரு. அப்புறம் சொல்லிட்டு, இந்த குழந்தைய நீங்க வச்சுக்கங்க. உங்களுக்கு என்ன சாபம் கிடைச்சதோ அது இந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை ராணி கிட்ட இருக்கு, இந்த குழந்தைக்கு தான் இல்லையே. நீங்க இந்த குழந்தைய எடுத்துட்டு போலாம். இந்த குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது, சரியா? இத புரிஞ்சுக்கிட்ட போலாவும் அவங்க பொண்டாட்டியும், நீங்க பெரிய மகான் மகாராஜா. உங்க வீட்டுல ஒரு புது வாரிசு வருதுன்னு நீங்க சந்தோஷப்படாம உங்க ராஜ்யத்துல இருக்க ஒரு வாசியோட வீட்டுல துக்கம் வந்துரும் நினைச்சு துக்கப்பட்டீங்களே. நாங்க ரொம்ப பாக்கியசாலிங்க. உங்களை மாதிரி ஒரு அரசர் கீழே வாழ்ற ஒரு ராஜ்யம் எங்களுக்கு கிடைச்சதுக்கு. என் குழந்தைக்கு இருந்த சாபத்திலிருந்து அவன் முக்தி அடையணும்னு சொல்லி என் குழந்தைய நீங்க எடுத்துக்கிட்டீங்க. ஆனா நாங்க குழந்தை இல்லாத கஷ்டப்படுவோம்னு யோசிச்சு எங்களுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போலாவோ சுலேகாவோ அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க.
அரண்மனையில ராஜாவும் ராணியும் அந்த புது குழந்தையோட ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த குழந்தையும் ஒரு பெரிய இளவரசரா மாறினா. அந்த இளவரசனோட நம்ம ராஜா ராணியும் ரொம்ப சந்தோஷமா ஸ்டெல்லாவோட அழகான கதை. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி யூரோப்புக்கு சேர்ந்த ஒரு பெரிய ராஜ்யத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஸ்டெல்லா வாழ்ந்துட்டு இருந்தா. அவங்களோட மாற்றான் தாய் ஆகிய டயானா, தங்கை ஆகிய ஜெனிஃபர் கூட வாழ்ந்துட்டு இருந்தா. ஸ்டெல்லாவோட அப்பா இறந்த பிறகு அவங்களோட மாற்றான் தாய் ரொம்பவே கொடுமை கொடுத்தாங்க. கெட்டு போன சாப்பாடு தான் அவளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு இருந்தாங்க. தினமும் அவங்க தங்கச்சியோட பழைய துணி தான் அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த ராஜ்யத்துல ஒரு அறிவிப்பு வைக்கிறாங்க. ராஜகுமாரருக்காக ஒரு அழகான பொண்ண தேடுறாங்கன்னு. அப்புறம் ராஜா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் அந்த சுயம்வரத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. இத கேட்ட டயானா மற்றும் அவங்களோட பொண்ணு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ராஜாவை போய் பாக்குறதுக்கு அவங்க 2 பேரும் எக்ஸைட்டடா இருந்தாங்க. இங்க பாரு ஜெனிஃபர், இதுக்கு மேல நீ உன்னோட வெயிட்ட கம்மி பண்ணிதான் ஆகணும். நீ அந்த அழகான ராஜகுமாரரை கட்டிக்கணும்னு நினைச்சனா நீ உன்னோட அழகு மேலதான் கான்சென்ட்ரேட் பண்ணி வேண்டியதா இருக்கும், சரியா? அட, இந்த ஸ்டெல்லா எங்க போனா? சீக்கிரம் வா. வரமா வர. இனிமே ஜெனிஃபருக்கு நீதான் சாப்பாடு கொடுத்தாகணும். அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னாடி சாப்பாடு எனக்கு கொண்டு வந்து காட்டு. அவளை இதுக்கு மேல நீ ரொம்பவே நல்லா பாத்துக்கணும், சரியா? ஆமா, நல்லாவே புரிஞ்சது. ராஜகுமாரோட ஸ்வயம்வரத்துக்கு போறதுக்கு தான் இவள நான் தயார் பண்ணணும். ஆமா ஸ்டெல்லா, சரி இப்ப போய் எங்க 2 பேரோட ஷூவை கொண்டு வா. நாங்க இப்ப ஷாப்பிங் போகணும். ஸ்டெல்லா ஓடி போய் அவங்களோட ஷூவை கொண்டு வந்து கொடுக்கறா. அவங்க 2 பேரும் அங்க இருந்து தயாராகி மார்க்கெட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லாக்கு கூட ஸ்வயம்வரத்துக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன ஆசை. அம்மா, நானும் உங்க கூட ஸ்வயம்வரத்துக்கு வரலாமாமா? நான் பின்னாடி நின்னு பாக்குறேம்மா, அவ்வளவுதான். வேணா, நீ வர தேவையில்ல. வீட்ல அவ்ளோ வேலை கெடுக்க அந்த வேலைய பாரு. உன்னெல்லாம் அங்க கூட்டிட்டு போக முடியாது, சரியா? வந்துட்டா கேக்க. ராஜகுமாரராகிய ராபர்ட்டோட ஸ்வயம்வரத்துல அவங்க போய் கலந்துக்கிறதுக்காக அவங்க சில ஷாப்பிங் பண்றதுக்காக போறாங்க. ஆனா ஸ்டெல்லா ரொம்ப பாவம். அவ ரொம்பவே குறுகிட்டு இருப்பா. அப்புறம் அந்த ஜன்னல் கிட்ட நின்னு அழுதுட்டு இருப்பா. அவங்க கண்ணுல இருந்து வந்த அந்த கண்ணீரு அவங்க விண்டோ கட்டி வச்சிருக்க அந்த செடியில போய் விழுந்துட்டு இருந்தது. அப்ப உடனே ஒரு அழகான தேவதை அங்க வரா. என்ன ஆச்சு மகளே? எதுக்காக நீ அவளை கவலைப்படுற? நீங்க யாரு? என் பேரு லில்லி. நான் பூக்கள் தேவதை. சரி மகளே, நீ சொல்லு, எதுக்காக நீ அழுதுகிட்டு இருக்க? ஸ்டெல்லா லில்லி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ராஜகுமார் ராபர்ட்க்கு நடிக்கிற அந்த ஸ்வயம்வரத்துல நானும் போய் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசை. என்னோட தங்கி ஆகிய ஜெனிஃபர் கூட போய் கலந்துக்கிறா. ஆனா என்னால முடியல. ஸ்டெல்லா மகளே, நான் உனக்கு அந்த ஸ்வயம்வரத்துக்கு போகிறதுக்கு தயாராக்குறேன். ஆனா தாயி, அங்க எல்லாருமே ரொம்பவே நல்லா ரெடி ஆயிட்டு வந்திருப்பாங்க. என்கிட்ட போட்டு போக அழகான துணி இல்ல. எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. ஸ்டெல்லா, அந்த கடவுளனுக்கு ரொம்ப அழக கொடுத்திருக்காரு. அந்த அழகு முன்னாடி இது ஒண்ணுமே இல்ல. ஸ்டெல்லாவோட இந்த சோகமான வாழ்க்கையில நம்ம தேவதை ஒரு அழகான நம்பிக்கைய கொடுத்தாரு. என்ன ஸ்டெல்லா, நாங்க ஸ்வயம்வரத்துக்கு போயிட்டு வரோம், சரியா? வீட்டை பாத்துக்கோ, வீட்டை சுத்தமாவே. அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிடாத தனியா. இப்பெல்லாம் நிறைய சாப்பிடுற. அதுக்கப்புறம் எல்லாம் சுத்தமா இருக்கணும், ஞாபகம் இருக்கா? நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. நீங்க வர்றதுக்குள்ள வீடு ரொம்ப சுத்தமா இருக்கும். அவங்க 2 பேரும் ஸ்வயம்வரத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா அந்த செடிக்கிட்ட போய் கொஞ்சம் தண்ணிய ஊத்துறா. மறுபடியும் தேவதை அங்க வராங்க. ஸ்டெல்லா, நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்க. வீட்டு வேலை இது எல்லாம் செய்யறதால நீ ரொம்பவே ஃபிட்டா இருக்க. ஆமா, அது உண்மைதான். ஆனா என்கிட்ட போட ஒரு நல்ல துணி கூட இல்லையே. என் முடி கூட சரியா வரல. எனக்கு இதுதான் ஒரு கவலையா இருக்கு. மகளே, பயப்படாத. நான் உன்கிட்ட சொன்னல, இத பத்த நீ கவலைப்படாத. அந்த தேவதை அந்த நட்சத்திர கோலை வச்சு அவளோட ரூபத்தையே மாத்திடுறாங்க. அவ ரொம்பவே அழகா இருப்பா. ரொம்ப அழகான கண்ணு, வைரம் ஒட்டிய அந்த டிரெஸ், அழகான க்ரோன், அழகான ஷூஸ் மற்றும் அதுக்கப்புறம் அந்த துணியை தொட்டு பார்த்தா இது ஒரு நல்ல பட்ட தொட்டு பார்த்த மாதிரி இருந்தது.
ஸ்டெல்லா அவளை கண்ணாடியில பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. அட, இது நானா? என் கையில இது நம்பவே முடியல. நான் உன்னோட துணி மற்றும் உன்னோட ஷூஸ் மட்டும் தான் மாத்தினேன். ஆனா அந்த அழகு உன் முகத்திலேயே இருக்கு. உன் அழக மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. உன் மனசு எவ்வளவு நல்லதோ அதே மாதிரிதான் முகமும் இருக்கு. தேவதை, உங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஆனா அந்த ஸ்வயம்வரத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுமோ என்னமோ. கவலைப்படாத, எவ்வளவோ பண்ணிட்டோம், அத பண்ண மாட்டோமா? ஸ்டெல்லா அழகா ரெடியாகி வீட்டுல இருந்து வெளிய போறா. அங்க வெளிய அவளுக்காக ஒரு வெள்ளை குதிரை இருக்கிற ஒரு வண்டி காத்துக்கிட்டு இருந்தது. அதுல ஏறி உட்கார்ந்து அவ ஸ்வயம்வரத்துக்கு போயிடுறா. அவ அந்த ஸ்வயம்வரத்துக்கு போய் பாக்குறா. அங்க ரொம்பவே அழகான பொண்ணுங்க அந்த ஸ்வயம்வரத்துக்கு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ராஜகுமாரர் ரொம்ப வைரத்துல ஒரு சிம்ஹாசனத்து மேல உட்கார்ந்து இருந்தாரு. அப்புறம் உடனே அந்த ராஜகுமாரர் அவளை பாக்குறாரு. அவளை பார்த்த உடனே மயமறந்து போய் இறங்கி வராரு. உங்களுக்கு விருப்பம் தான் நான் உங்க கூட நடனம் ஆடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா மகாராஜா. ராபர்ட் மற்றும் ஸ்டெல்லா ரொம்பவே அழகா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அத பார்த்த அங்க இருக்கிற வேற எல்லா பொண்ணுங்களும் ரொம்பவே வைத்தறிச்சல் பட்டாங்க. மகாராஜருக்கும் மற்றும் ராணிக்கும் அவங்களோட மருமக யாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்துல அவங்க மாற்றான் தாய் மற்றும் அவளோட தங்கை அங்கிருந்து கோவமா கிளம்பிடுறாங்க. அத பார்த்து ஸ்டெல்லா ரொம்பவே பயந்துடுறா. அவங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு ஸ்டெல்லா யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா ராஜகுமாரோட கையில இருக்கிற அவளோட கையை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறா. ஆனா அந்த கிளவுஸ் மட்டும் அங்கே மாட்டிக்குது. ஸ்டெல்லா அவளோட தேர்ல உட்கார்றா. ஸ்டெல்லா மறுபடியும் வீட்டுக்கு போன உடனே அவ வீட்ல எப்படி இருந்தாலோ அதே மாதிரி மாறிடுறா. அப்புறம் அவ உடனே அந்த வீட்டை கிளீன் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ளவே அவங்க எல்லாம் வந்துடுறாங்க. உனக்கு காது கேக்குதா இல்லையா? 2 தடவை கதவை தட்டின நானு. என்ன மன்னிச்சுடுங்கம்மா. எனக்கு நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேனா, அதனால எனக்கு சரியா கேக்கல. கிளீன் பண்றத மட்டும் சொல்லு, ஆனா வீடு கொஞ்சம் கூட சுத்தமாவே இல்ல. வீடு எவ்வளவு அழுக்கா இருக்குன்னு மட்டும் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடு கிளீன் ஆகலனா இன்னைக்கு ராத்திரி உனக்கு சாப்பாடு கிடையாது. ஸ்டெல்லா அதே நேரத்துல ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ராஜகுமாரர் கிட்ட சரியா பேசலன்றது கூட அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். மறுநாள் ராஜகுமாரரு ஒரு விஷயத்த அறிவிக்கிறாரு. அத பொண்ணு நான் பார்த்தே ஆகணும்னு. அந்த பொண்ணு கிட்ட அழகான இன்னொரு கிளவுஸ் இருக்கும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா அந்த தண்ணி கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் தண்ணிய ஊத்துறா. அப்புறம் தேவதைக்கு நடந்த எல்லா விஷயத்த சொல்றா. அவ்வளவுதான் விஷயமா? சரி, நீ இன்னொரு வாட்டி ராஜகுமாரர்கிட்ட போய் நீயே கூட்டிட்டு வா. தேவதை மறுபடியும் மேஜிக் பண்றாங்க. ஸ்டெல்லா மறுபடியும் இன்னொரு ரூபத்துக்கு வந்துடுறா. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா அந்த வண்டியில போய் ஏறி உட்கார்றா. அவளுக்கு தெரியாமலே அவங்க சித்தி மற்றும் தங்கச்சி அதே வண்டியில ஏறி உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டி அங்க இருந்து அந்த ராஜமஹாலுக்கு போகுது. அவ ஒரு கையில அழகான கிளவுஸ் போட்டு நின்னுட்டு இருக்கிறத பார்த்த ராஜகுமாரர் அங்க இருந்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லாவை கேக்குறாரு. இந்த அழகான காட்சிய பார்த்து சித்தியும் தங்கச்சியும் வயிறு எறிறாங்க. ஆனா ஸ்டெல்லாவோட முகத்துல ரொம்ப சந்தோஷம் இருந்தது. பூக்கள் தேவதை ஆகாயத்துல நின்னு இந்த காட்சிய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜகுமாரர் ஆகிய ராபர்ட் மற்றும் ஸ்டெல்லாக்கு கல்யாணம் நடக்குது. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா பழிக்கு பழி. ஒரு காலத்துல செஸ்டர்ன்றவர் வாழ்ந்து வந்தாரு. அவரு ஒரு பணக்காரரு. ஆனா அவர் ரொம்ப கஞ்சத்தனமாவும் மோசமானவராவும் இருந்தாரு. அவருக்கு ஒரு வேலைக்காரி இருந்தா. அவ பேரு மேக்டா. அவரோட சின்ன வயசுல அங்க இருக்கிற குழந்தைங்கள்லயே அவர் தான் ரொம்ப சுறுசுறுப்பா இருந்தாரு. அவருக்கு வயசாக அவர் நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவருடைய வேலைக்காரி ஒரு குதிரைய வாங்கறதுக்காக அவரை வற்புறுத்தினான். கடைசியா ஒரு நாள் செஸ்டர் மார்க்கெட்டுக்கு போனாரு. அங்க ஒரு குதிரைய பார்த்தாரு. அதை 7 தங்க காசு கொடுத்து வாங்கினாரு. அப்போ அந்த மார்க்கெட்ல 3 திருடனுங்க அங்கேயே சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. சொந்தமா உழைச்சு வாழறத விட இவனுங்களுக்கு திருடி வாழறதுதான் ரொம்ப பிடிக்கும். செஸ்டர் அந்த குதிரைய வாங்கறத பார்த்துட்டு அதுல ஒரு திருடன் மத்த 2 பேர்கிட்ட சொன்னா, நண்பர்களே, இந்த குதிரையை நம்ம சொந்தமாக்கிக்கணும். அது எப்படி நம்ம செய்யறது? அந்த வயசானவர் வீட்டுக்கு போற வழியில நம்ம ஒவ்வொரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கணும்.
நம்மளே போய் அவர்கிட்ட நேரா இது குதிரை இல்லை கழுதைன்னு சொல்லி அவர் மைண்டை மாற்றணும். அந்த கதையை நம்பிட்டாருன்னா நமக்கு அந்த குதிரை சொந்தமாயிடும். இந்த ஐடியா எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதனால ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மூலையில நிக்க ஆரம்பிச்சாங்க. செஸ்டர் வரும்போது முதல் திருடன் சொன்னா, கடவுள் உங்களை வாழ்த்துவாராக அன்பரே. ரொம்ப நன்றி உங்க வாழ்த்துக்களுக்கு. எங்க போயிட்டு வர்றீங்க? மார்க்கெட்டுக்கு தான். அங்க என்ன வாங்குனீங்க? இந்த குதிரையை தான். எந்த குதிரை? அது மேல தானே நான் உட்காந்துருக்கேன். நீங்க உண்மையா சொல்றீங்களா இல்ல விளையாடுறீங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க ஏறி உட்கார்ந்துருக்க மிருகம் பேரு கழுதை, குதிரை இல்ல. கழுதையா? என்ன முட்டாள்தனம். ஒரு வார்த்தையும் பேசாம ரோட்ல நடக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச தூரம் நடந்த உடனே அந்த 2வது திருடன் அவர்கிட்ட வந்து பேசினான். நல்ல நாளா இருக்கட்டும். எங்கிருந்து வரீங்க? மார்க்கெட்ல இருந்து. விலைகள்லாம் கம்மியா இருக்கா? நான் நினைக்கிற கம்மியா தான் இருக்கு. நீங்க எதையாவது பேரம் பேசி வாங்கினீங்களா? நீங்க பாக்குற இந்த குதிரையை தான் நான் வாங்கினேன். இது என்ன கதையா இருக்குது? இது வந்து கழுதை. கழுதையா? என்னால இதை புரிஞ்சுக்க முடியலையே. ஒருத்தர் சொன்னா பரவாயில்ல, இத்தனை பேர் சொல்றாங்களே. அவரு திருப்பி நடக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்ச தூரம் நடந்த உடனே 3வதா வந்த திருடன் அவர்கிட்ட சொன்னான், கடவுள் உங்களை வாழ்த்து வர. எங்க மார்க்கெட்ல இருந்து வர மாதிரி தெரியுது. ஆமா, அங்கிருந்து தான். என்னத்தை பேரம் பேசி எங்க வாங்கினீங்க? இந்த உட்கார்ந்துருக்கேன் இந்த குதிரையை தான் நான் வாங்கினேன். என்னது குதிரையா? என்ன முட்டாளாக்கெல்லாம் பாக்குறீங்களா? நான் உண்மையாக தான் சொல்றேன். இது வந்து குதிரை தானே. பரிதாபமான நண்பரே, இது குதிரையா இல்ல கழுதையான்னு கூட தெரியாம வாங்கியிருக்கீங்களே. நான் பிரயாணம் போன இந்த 2 மணி நேரத்தில் யாருமே இது குதிரைனே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. 3 பேரும் இது கழுதை தான் சொல்லிட்டாங்க. குதிரையில இருந்து இறங்கிட்டு அவர் சொன்னாரு, இதை நீ வச்சுக்கோ. எனக்கு மார்க்கெட் போட்டு போகவே பிடிக்கல. அந்த புத்திசாலி திருடன் அந்த குதிரையை கூட்டிக்கிட்டு 2 பேர் இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்தான். செஸ்டர் தன்னோட பயணத்தை நடப்பயணமா ஆரம்பிச்சாரு. வயதானவர் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே அந்த வேலைக்காரி கிட்ட சொன்னாரு, நான் குதிரைக்கு பதில் ஒரு கழுதைய வாங்கிட்டேன்னு. வழியில நடந்த கதையும் சொன்னாரு. மரியாதைக்குரிய முதலாளியே, உங்களை ஏமாத்திருக்காங்கன்னு உங்களுக்கு புரியலையா? உங்களை முட்டாளாக்கிட்டாங்க. அவனுங்க திருடனுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகத்துற. அப்புறம் ஒரே மாதிரியான 2 ஆட்டுக்குட்டிய குறைஞ்ச விலைக்கு வாங்கி செஸ்டர் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அவரு மேக்டா கிட்ட ஒரு விருந்த தயார் பண்ண சொன்னாரு. ஏன்னா சில நண்பர்களை டின்னருக்கு கூப்பிடுறதுக்காக. அவரு சில கோழிகளை வறுக்கவும் வேக வைக்கவும் சொன்னாரு. அவகிட்ட ஒரு நல்ல கேக் செய்ய சொன்னாரு. அவரு 2 ஆட்டுல ஒரு ஆடை எடுத்து ஒரு போஸ்ட்ல போய் கட்டி வச்சாரு. சில புல்களை சாப்பிட கொடுத்தாரு. இன்னொரு ஆடை கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போனாரு. அவரு மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த 3 திருடங்களும் அவரை வரவேற்க போனாங்க. வாங்க மிஸ்டர் செஸ்டர், என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்க? கொஞ்சம் மளிகை சாமான் வாங்கிட்டு போலான்ட்டு. ஏன்னா இன்னைக்கு என்னோட நண்பர்கள்லாம் சாப்பிட வர்றாங்க. வேணும்னா நீங்களும் அந்த விருந்துல வந்து கலந்துக்குங்களேன், சந்தோஷமா இருக்கும். அந்த 3 திருடங்களும் அவரோட அழைப்பை ஏத்துக்கிட்டாங்க. அவரு வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கிட்டு அந்த ஆட்டோட முதுகுல கட்டிட்டு அந்த 3 திருடனுங்க முன்னாடி அந்த ஆட்டுக்கிட்ட சொன்னாரு, நீ போய் சமையல்காரி மேகனகிட்ட சொல்லி நல்ல ஒரு வறுத்த கறியும் நல்ல அவிச்ச கோழியும் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு கேக்கம் பண்ண சொல்லு. போ, சீக்கிரம் போ இங்க இருந்து. அவர் அந்த கயிறை கழட்டி விட்ட உடனே அந்த ஆடு அங்க இருந்து கிடுகிடுன்னு ஓடிடுச்சு. செஸ்டர் அந்த 3 திருடங்க கூட மார்க்கெட்ல நடந்துகிட்டே நேரா அவங்க வீட்டுக்கு போனாங்க. அந்த 3 திருடனும் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க இருக்கிற ஆடு அமைதியா புல்ல சாப்பிட்டுட்டு இருக்கத பார்த்தாங்க. அத பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. பாவம், அவனுங்க நினைச்சானுங்க செஸ்டர் மார்க்கெட்ல இருந்து மளிகை சாமான கட்டி அனுப்பின ஆடு இதுதான்ட்டு. வீட்டுக்கு வந்த உடனே செஸ்டர் அவங்க வேலைக்காரி கிட்ட சொன்னாரு, என்ன மேகனா, ஆடு வந்து எல்லாத்தையும் உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிச்சா? அந்த புத்திசாலி வேலைக்காரி முதலாளி சொன்னது கேட்டு பதில் சொன்னா, நீங்க சொல்லி அமிச்சபடி சிக்கனை வறுத்து சிக்கனை குழம்பு வச்சிட்டேன். பரவாயில்ல, ரொம்ப நல்லது. அந்த 3 திருடர்களும் சமைச்சு வச்சிருக்கிறதையும் அவன்ல இருக்க கேக்கையும் பார்த்துட்டு வேலைக்காரி சொன்னதையும் கேட்டுட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அந்த 3 திருடர்களும் அந்த ஆட்டை எப்படி வாங்கலான்ட்டு ஆலோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா சாப்பிட்டு முடிச்ச உடனே அதுல ஒரு திருடன் செஸ்டர் கிட்ட சொன்னா,
என்னுடைய நண்பரே, இந்த ஆடை நீங்க எங்களுக்கு விற்கணும். செஸ்டர் அதுக்கு பதில் சொன்னாரு, அந்த ஆட்டை வைக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்ல. ஏன்னா அது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு மிருகம். இருந்தாலும் நீங்க கேக்குறதுனால உங்களுக்காக ஒரு 50 தங்க காசுக்கு தரேன். அந்த திருடனுங்க உடனே ஒரு 50 தங்க காசை எடுத்து கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு ஆட்டை கூட்டிட்டு சந்தோஷமா போனாங்க. வீட்டுக்கு போன உடனே அவன் பொண்டாட்டி கிட்ட சொன்னான், நாளைக்கு நீ எதுவும் சமைக்காத. நாளைக்கு ஒரு தூது அனுப்பிச்ச பிறகு நீ சமைக்க ஆரம்பி. தொடர்ந்து அடுத்த நாள் மார்க்கெட்டுக்கு போய் கோழிக்கறிய வாங்கினாங்க. அவங்க அந்த பேசுற ஆட்டுக்கு முதுகுல எல்லாத்தையும் கட்டிட்டு அந்த ஆட்டுக்கிட்ட அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்ய சொல்லி அவங்க மனைவி கிட்ட சொல்ல சொன்னாங்க. அந்த ஆடை அவுத்து விட்ட உடனே அதால முடிஞ்ச அளவு வேகமா ஓடுச்சு. சாப்பாடு நேரம் வந்த உடனே நேரா வீட்டுக்கு போய் அவங்க மனைவி கிட்ட சாப்பாடு தயாரான்னு கேட்டாங்க. ஓ முட்டாள்களே, வடிகட்டின முட்டாள்களே, எப்படி ஒரு ஆடு வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி வேலை செய்யும்னு எதிர்பார்த்தீங்க? நீங்க மத்தவங்களுக்கு செஞ்சது உங்களுக்கே திரும்பி வந்துடுச்சு. இதுக்கு பேர் தான் சொல்வாங்க பழிக்கு பழின்னு. முற்றும். தைரியமான குட்டி இளவரசன் மற்றும் அவரோட நண்பன். இது ஃபிரோஸ் நகரத்துல நடந்தது. ஃபிரோஸ் நகரத்துக்கு சேர்ந்த ராஜா மற்றும் ராணி அவங்க 12 வயசாகிய பையனாகிய அங்கதர் ராஜமஹாலை விட்டுட்டு குதிரை சவாரிக்கு போறாங்க. குதிரையோட கால்கள் ஒரு பெரிய கல்லுல பட்டு அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அங்கேயே அவங்க எல்லாரும் இறந்துடுறாங்க. இப்ப அந்த ராஜ்யத்தோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அந்த சின்ன ராஜகுமாரன் மேலதான் இருந்தது. இவ்வளவு நடந்தாலும் இதுக்கு நடுவுல மந்திரி, இனிமே ராஜாவும் ராணி இறந்துட்டதுனால இங்க இருக்க மொத்த பொறுப்பு இப்ப இளவரசர் அங்கத்து மேல விழுந்துருச்சு. ஆனா இளவரசர் அங்கத்துக்கு தான் எதுவும் தெரியாது. அப்படின்னா இந்த ராஜ்யத்தோட மொத்த பொறுப்பையும் நம்ம தான் சமாளிக்கணும். இந்த ராஜ்யத்துல வாழ்ற மக்கள் கிட்ட இருந்து காசு சம்பாதிச்சு பெரிய பணக்காரனாக போற. அதுக்கப்புறம் ராஜமண்டலத்துக்கிட்ட எல்லார்கிட்டயும் இத பத்தி பேசுறா. ராஜகுமார் அங்கத ராஜகுமாரராக அறிவிக்கிறாரு. அந்த ஊர் ஜனங்களோட முன்னாடியே இது எல்லாமே நடக்குது. ஜனங்க இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ராஜா அங்கத் வாழ்க, ராஜா அங்கத் வாழ்க. கேளுங்க சேனாதிபதியாரே, அரசவையில இருக்க எல்லா மந்திரிகளையும் கூப்பிடுங்க. மந்திரியாரே, நீங்க எங்களை கூப்பிட்டீங்களா? ஆமா, ராஜா அங்கத் இன்னும் ஒரு சின்ன பையன்தான். அதனால அவருக்கு எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்க முடியாது. எனவே இனிமே நான் எடுக்கிற முடிவுதான் இங்க சரியான முடிவா இருக்கும். அதனால நான் இங்க எடுக்கிற முடிவை எல்லாரும் ஒத்துழைச்சுதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா உங்க எல்லாருக்கும் நான் மரண தண்டனை கொடுக்க முடியும். அந்த மந்திரிகள் என்ன சொல்லுறாங்களோ அந்த மண்டலத்துல இருக்கிறவங்க அதுதான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ராஜா அங்கத பாக்குறதுக்கு ஒரு தாய்மாவ மந்திரி அப்பாயிண்ட் பண்றாரு. சொல்லுங்க மந்திரி அவர்களே, என்ன பண்ணணும்? தாய்மா, ராஜா அங்கத்தை நீங்க கவனமா பாத்துக்கணும். அப்புறம் ஒன்னு நினைவுல வச்சுக்கோங்க, அவருக்கு எங்கேயுமே எதுவுமே குறைவா தெரியக்கூடாது. அதே மாதிரி அரண்மனைக்கு அவர் அதிகமா வரவிடாம பாத்துக்கோங்க. தாய்மா ராஜா அங்கத ரொம்பவே நல்லா பாத்துப்பாங்க. அவங்களுக்கும் 15 வயசுல ஒரு பையன் இருந்தான். அவனை கூட கூட்டிட்டு வருவாங்க. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து விளையாடுவாங்கன்னு சொல்லி. தாய்மாவோட பையன் ஆகிய விஜய் ரொம்பவே புத்திசாலி. அங்க இருக்கிற எல்லா வித்தையும் அவன் பார்த்து கத்துக்கிட்டான். இந்த விஷயத்த அங்கத் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அட, நீ ரொம்ப அழகா வாளோட சண்டை போடுற. ஆமா, இந்த வாள் பயிற்சி எங்க கத்துக்கிட்ட? அப்படிலாம் இல்ல ராஜா, நான் இங்கே பயிற்சி எல்லாம் பெறல. நான் இங்க இருக்க வீரர்களை பார்த்து அதை அப்படியே கத்துக்கிட்டேன். அப்படின்னா நீ எனக்கும் கத்து கொடுக்குறியா? ஆமாமா, அதுக்கு என்ன, உங்களுக்கு கண்டிப்பா நான் கத்துறேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விஜய் கிட்ட இருந்து ராஜா அங்கத் எல்லாமே கத்துக்கறாங்க. இப்படி எல்லாம் கத்துக்கிற ஒரு நேரத்துல ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் மந்திரி அவரை ராஜான்னு யோசித்துக்கிட்டு அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்களுக்கு ரொம்பவே கொடுமை கொடுத்துட்டு இருந்தாரு. கேளுங்க கேளுங்க கேளுங்க, அனைத்து மக்களும் கேளுங்க. ராஜா அங்கத்தோட முடிவின்படி நீங்க எல்லாரும் இந்த வருஷத்தோட வரிய முன்னாடியே செலுத்தணும். ஆனா ராஜா அங்கத் எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்? 2 வருஷமா நம்ம ராஜ்யத்துல மழையே இல்லாம ஒரே பஞ்சமா இருக்கு. அதனால எங்களுக்கு வியாபாரமும் ஓடல. இதுல நாங்க எப்படி வரிய செலுத்துறது? ராஜா அங்கத் என்ன முடிவு பண்ணாரோ அத உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன். இதோட ராஜா சொன்னது என்னன்னா, இந்த முடிவை யார் ஏத்துக்கலையோ அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு. ஜனங்க இப்படி பேசிக்கிறாங்க. மகாராஜா எவ்வளவு நல்லவரா இருந்தாரு, எவ்வளவு இரக்கமுள்ளவரா இருந்தாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்ப ராஜா அங்கத்து பொறுப்பு எடுத்தாரோ அப்பல இருந்து நம்மளோட கஷ்டம் இன்னும் கூடிருச்சு. ஆமா, ஆனா இப்படி நடக்க முடியும்? நாம இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா ராஜா அங்கத் கிட்ட பேசியே ஆக வேணும். ஒரு நாள் விஜய் மற்றும் ராஜகுமார் ஆகிய அங்கத் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப
அப்ப சடனா விளையாடிட்டே இருக்கும் போது விஜய் ராஜமஹால்குள்ள போயிடுறாரு. அப்ப அங்க பாக்குறான், அங்க மந்திரி யாரோ ஒரு பையனை அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப மந்திரி பேசுறத அவன் கேக்குறான். நீ ராஜா அங்கத்தை பார்க்க வந்தியா இல்ல இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி என்னோட வேலையவே காலி பண்ண வந்தியா? உனக்கு விஷயம் தெரியாது. ராஜா அங்கத்த பேருக்கு தான் ராஜா, ஆனா இந்த ராஜ்யத்தோட உண்மையான ராஜாவா நானா தான் இருப்பேன். அப்புறம் அவரு இப்படி சொல்றாரு, இவனை கூட்டிட்டு போங்க, அப்படியே அவனை கூண்டு அடைங்க. எல்லா வார்த்தையும் கேட்ட விஜய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாரு. அம்மா, நீங்க இங்க என்ன நடக்குன்னு பாக்குறீங்களா? ராஜா அங்கத்தோட மந்திரியாரு ரொம்பவே அநியாயம் பண்றாருமா. மகனே, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவருக்கு எதிரா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம பண்ணணும்னு நினைச்சோன்னு வச்சுக்கோயேன், அவரு நம்மள கொன்னுடுவாரு. அதனால நாம பார்த்துதான் நடந்துக்கணும். இல்லம்மா, அதுக்காக நான் ராஜ்யத்தை அப்படியே விட மாட்டேன். நான் ராஜா அங்கத்துக்கு எல்லாத்தையும் சொல்ல போறேன். அதுவும் இல்லாம நான் ஒரு நல்ல நண்பன் வேற. விஜய் மற்றும் ராஜா அங்கத் 2 பேரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப விஜய் ராஜா அங்கத தள்ளி விட்டுடுறான். அப்ப ராஜா அங்கத் இப்படி சொல்றாரு, என் அருமை நண்பா விஜய், நீ எதுக்காக இப்படி பண்ண? நீ ஏன் என்ன தள்ளி விட்ட? எனக்கு அடிபட்டுச்சு. நான் ஒண்ணுமே பண்ணல. நீ என்ன விட பெரியவ. இப்ப நீ என்ன தள்ளி விட்டதுனால எனக்கு அடிபட்டுருக்கு. இது அநியாயம் இல்லையா? விஜய், நீ என்ன சொல்ற? இங்க மக்கள் கிட்ட அப்படி என்னதான் அநியாயம் நடக்குது? அப்ப விஜய் ராஜா அங்கத் கிட்ட ஜனங்க படுற எல்லா கஷ்டத்தையும் சொல்றாரு. இத கேட்டு ராஜா அங்கத் ரொம்பவே சோகமாயிடுறாரு. ராஜா அங்கத், நாம வேற வேஷம் போட்டுக்கிட்டு ராஜ்யத்துல போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்த மக்களுக்கு என்னதான் அப்படி கஷ்டம் இருக்குன்னு. ஆமா விஜய், நீ சரியா சொல்ற. நாம இன்னைக்கே வேஷம் போட்டு மக்களை சந்திப்போம். ராஜா மற்றும் அங்கத் ஒரு சாதாரண ஆட்களாக ஊர் ஜனங்களுக்கு நடுவுல போறாங்க. நாம எப்படி நம்மளோட ராஜா அங்கத்தை எங்க போய் பாக்குறது? அவரோட மொத்த அரசவையை ஏமாத்துக்காரங்களால நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட வீரர்களும் அவரை பாக்குறதுக்கு காசு கேக்குறாங்க. நாம அவ்வளவு காசுக்கு எங்க போறது? ராஜா அங்கத் மற்றும் விஜய் அந்த ஜனங்க கிட்ட போய் இத பத்தி பேசுறாங்க. நான் தான் உங்களோட ராஜா அங்கத். உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ என்கிட்ட சொல்லுங்க. நான் இங்க வேஷத்தை மாத்திட்டு உங்களை பாக்குறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். அப்புறம் அந்த ஜனங்க எல்லாருமே ராஜா அங்கத் கிட்ட அவங்களோட பிரச்சனைய சொல்றாங்க. ஆனா அதை கேட்டு ராஜா அங்கத்துக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கைய கொடுக்கறாரு. இதுக்கு மேல கண்டிப்பா இப்படி நடக்காதுன்னு. அவரே இனிமே அந்த ராஜ்யத்தை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. மறுநாள் ராஜா அங்கத் ராஜ் தர்பார்க்குள்ள போறாரு. மந்திரியாரே, எல்லா வீரர்களையும் கூப்பிடுங்க. சரிங்க மகாராஜா. ராஜா, உங்களோட முடிவு என்ன? ராஜா அங்கத் அங்க இருக்கிறவங்களுக்கு ஆக்ஞை கொடுக்கறாரு. வீரர்களே, இந்த 2 பேரையும் பிடிச்ச தோலை உரிங்க. அப்படியே சாப்பாடு தண்ணி போடாம இவனுங்களை சிறையில் அடைங்க. இல்ல 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 ராஜா, எங்களை எதுவும் பண்ணாதீங்க. நாங்க எதுவுமே பண்ணல. பொய் சொல்லாத. மக்கள் என்ன பார்க்க விடாம தடுத்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட காசு வேற கேட்டிருக்கா. இல்ல ராஜா, இதெல்லாம் பண்றதுக்கு எங்களுக்கு மந்திரி தான் சொன்னாரு. அப்படி பண்ணலன்னா எங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துருவாரு. இல்ல இல்ல ராஜா, நான் அப்படி பண்ணவே இல்ல. இவங்க எல்லாரும் பொய் சொல்றாங்க. வீரர்களே, இந்த துஷ்ட மந்திரியை கூட்டிட்டு போங்க இங்க இருந்து. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த இவனை பிடிச்ச தோலை உரிங்க. அப்பதான் இவனுக்கு புரியும். ராஜா அங்கத் எல்லா ஜனங்கள்கிட்டயும் பேசுறாரு. உங்க எல்லாரையும் நான் இப்ப மன்னிச்சிடுறேன். இதுக்கு மேல என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ராஜா அங்க, நாம நம்ம ராஜ்யத்துக்கு நல்ல மந்திரிகளா பார்த்து அமைக்கணும். அப்படியே நம்ம பக்கத்து தேசத்துக்கெல்லாம் போய் நல்ல நட்பை உருவாக்கணும். அப்பதான் நம்ம ராஜ்யத்தோட அவங்களும் ஒற்றுமையா இருப்பாங்க. விஜய் மற்றும் ராஜா அங்கத் நம்பிக்கையான அவங்களோட வேற மந்திரிகளோட வேற ராஜ்யத்துக்கு போறாங்க. அந்த ராஜ்யத்துல இருக்கிற ராஜாக்களோட ஒரு நல்ல பந்தத்தை ஏற்படுத்துறாங்க. அவங்க ரொம்ப நல்லா அந்த ராஜ்யத்தை பாத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா வாழ தொடங்குனாங்க. வருத்தப்பட்ட ராஜகுமாரி. ஒரு காலத்துல என்ன ஆச்சுன்னா, மகாராஷ்டிராவோட மகாராஜாவோட மனைவிக்கு அழகான பொண்ண பொறுக்குது. சந்தோஷத்துல இருந்த ராஜா ராணி ஊர்ல எல்லாருக்குமே தங்கத்தை குடுக்கறாங்க. நேரம் கடந்து போன மாதிரியே ராஜகுமாரியும் பெரியவளாயிட்டா. அவளுக்கு 6 வயசு. ஒரு நாள் அம்மா கிட்ட அவ அடம் பிடிக்கிறா. அம்மா, எனக்கு நட்சத்திரம் வேணும். ஓ தெரியுமா, என்ன சொல்ற நீ? வானத்துல இருந்து நட்சத்திரத்தை எப்படி கொண்டு வந்து கொடுக்கறது? அப்பா மகாராஜா அங்க வராரு. நீ கவலைப்படாத மகளே, உனக்கு நட்சத்திரம் தானே வேணும். இப்பவே மந்திரி கிட்ட சொல்லி கொண்டு வர வைக்கிற. மகாராஜா சொன்ன உடனே மந்திரி காகிதம்ல செஞ்ச நட்சத்திரத்தை கொடுக்கறாரு. அத பார்த்து ராஜகுமாரி காரிமா ரொம்பவே சந்தோஷப்படுறா. ரொம்ப நன்றி அப்பா, நீங்க ரொம்ப நல்லவங்க. என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்கப்பா. மகாராஜா அவளுக்கு ரொம்ப பாசம் காட்டி நீங்க அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. இன்னும் இவ என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மகாராணி சாய்பா. அவ வளர வளர
அவளுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அந்த நாளும் வந்துச்சு. இப்ப அவளுக்கு 16 வயசு. ஆனாலும் அவளோட நடத்தை மாறல. இன்னும் அவ அதே மாதிரி தான் இருக்கா. எப்பயும் போலவே தாசிகளுக்கு மரியாதை கொடுக்க மாட்டா. எப்பவுமே அவங்கள திட்டுவா, அவங்கள கேவலமா நடத்துவா. ஒரு நாள் ஒரு தாசி கரிமா சாப்பிடுறதுக்காக கீர் கொண்டு வராங்க. ராஜகுமாரிக்கு ஜெய்ஹோ, மகாராணி உங்களுக்காக கீர் கொடுக்க சொன்னாங்க. ஆறி போறதுக்கு முன்னாடி சீக்கிரம் சாப்பிட சொன்னாங்க. சரி சரி, நான் சாப்பிடுறேன், நீ இப்ப போ. நான் போறேன், ஆனா மகாராணி உங்களை இப்பயே சாப்பிட சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதும் மகாராணி கோவத்துல அந்த கீரை அவங்க மூஞ்சி மேல விசிறடிக்கிறா. எனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? இங்க இருந்து போ. இத கேட்ட உடனே ராஜா மற்றும் மகாராணி அங்க வராங்க. அங்க வந்து கரிமாவை பார்த்து கேக்குறாங்க, என்ன ஆச்சு கரிமா? எதுக்காக நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அம்மா, அவங்க தாசி, அவங்க கிட்ட நான் இப்படிதான் நடந்துக்குவேன். என்னம்மா நீங்க? சரி என் மகளே, இதுக்கால கோவப்பட வேணாம். இப்பவே இந்த வேலைக்காரிய நான் வேலையில இருந்து நிப்பாட்டிடுறேன். ஷபாஷ் மகாராஜ், பொண்ணுக்கு நல்லதுதான் கத்து தரீங்க நீங்க. இந்த மாதிரி நீங்க கத்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த தாசிகளை இவ செருப்பு மாதிரி நடத்துவா. ஓம்மா, உங்க பாஷணத்தை நிறுத்துங்க. தயவு செய்து இந்த தாசி என் கண்ணு முன்னாடியில இருந்து அனுப்பிடுங்க. கரிமா அப்படி சொல்லிட்டு கோவமா அவளோட ரதத்துல ஏறி அங்க இருந்து போயிடுறா. அப்ப மறுபடியும் ஒரு நாள் ரொம்ப ஜோர மழை வருது. அந்த மழையில ராஜகுமாரி மாட்டிக்கிறா. அது மட்டும் இல்ல, அந்த ராஜ்யமே மழை தண்ணில மூழ்கி போகுது. நதிக கூட ரொம்ப போயிட்டு இருக்கும். ராஜ்மஹலோட நிலைமையே சரியில்லை. ராஜ்மஹாலுக்கு வெளியே நிலைமை கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. எல்லா இடத்துலயும் தண்ணி ரொம்ப கிடக்கு. ஆனா நம்ம பொண்ணு எங்க போயிருக்கான்னு தெரியல. என் மக இப்ப எங்க இருப்பான்னு எனக்கு தெரியலையே. எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. மந்திரியாரே, என்னோட மகளான இளவரசி கரிமாவை இப்ப இங்க கூட்டிட்டு வா. சரிங்க மகாராஜா. வீரர்களா, கிளம்புங்க. இளவரசியை நம்ம கண்டுபிடிக்க போயாகணும். மழை கொஞ்சம் நின்னதும் ராஜகுமாரிய தேடுறதுக்காக மந்திரி அங்க இருந்து போறாரு. அன்னைக்கு எல்லாமே தேடுறாங்க, ஆனா ராஜகுமாரி எங்கேயுமே கிடைக்கல. அதனால அவங்க மஹாலுக்கே திரும்பி வந்துடுறாங்க. வந்துட்டீங்களா மந்திரிகளே? என்னோட பொண்ணு எங்க? என் பொண்ணு உங்களுக்கு கிடைச்சாலா? என்ன மன்னிச்சிடுங்க மகாராணி, எங்களால இளவரசியை கண்டுபிடிக்க முடியல. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த ஒரு சின்ன வேலை கூட உங்களால பண்ண முடியல. ஒரு மந்திரியாரா இருக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல. உங்களுக்கு என்னது கொடுக்கணும்னு தோணு அதே கொடுங்க மகாராஜா. ஆனா இதுதான் சத்தியம். இளவரசி எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்க உயிரோட இருக்காங்களான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா ராஜ்யத்துல வந்த வெள்ளத்தினால நிறைய பேரோட மரணம் நிகழ்ந்திருக்கு. இது வரைக்கும் வெள்ளத்துல மூழ்கின உங்களோட முகத்தை வச்சு அடையாளம் அறியவே முடியாம போயிடுச்சு மகாராஜா. அது கேட்ட உடனே மகாராணி மயங்கிடுறாங்க. அப்புறம் மகாராஜா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ராஜகுமாரி கரிமா தண்ணில அடிச்சுக்கிட்டு அவங்களோட வேலைக்காட்சியோட ஊருக்கே வந்துடுறாங்க. யார அவமானம் செஞ்சாங்களோ அவங்க ஊரு. நதிக்கிட்ட ஏன் இத்தனை பேர் இருக்காங்க? என்ன இருக்குன்னு ஒரு வாட்டி போய் பார்க்கலாம். ராஜகுமாரி கரிமாவை பார்த்த உடனே அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. ராஜகுமாரி, உங்களுக்கு என்ன ஆச்சு? கண்ணு தருங்க, கண்ணு தருங்க. ஆமா, உனக்கு இந்த பொண்ணு தெரியுமா? ஆமா, இவங்க எங்களோட ராஜகுமாரி கரிமா. இவங்க 2-3 நாளாவே தண்ணில அடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இவங்க எதுக்காக ஏதோ பேச மாட்டேங்கிறாங்க. அவ இப்ப மயக்கத்துல இருக்கா. அவ உடல்ல இருந்து எப்ப தண்ணி குறையுதோ அப்ப அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிடும். இப்போதைக்கு நீ அவளை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு. கண்டிப்பா. தயவு செய்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றீங்களா? ஊருக்காரங்களோட உதவியால வேலைக்காரி ராஜகுமாரியை வீட்டுக்கு கூட்டு வராங்க. அதுக்கப்புறம் மருத்துவரை கூட்டு வராங்க. ஐயா, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வரணும். எங்க ராஜகுமாரி மயங்கி கிடக்குறாங்க. அவங்கள வந்து காப்பாத்துங்க. சரி மகளே, நானே வரேன். கொஞ்சம் இந்த மருந்து பொருட்கள் எடுத்துட்டு வாய. மருத்துவர் அவங்களோட வீட்டுக்கு போய் ராஜகுமாரிய பாக்குறாரு. அதுக்கப்புறம் ராஜகுமாரிக்கு ஒரு கஷாயத்தை குடிக்க வைக்கிறாரு. கவலைப்பட வேணாம் மகளே, இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு நினைவு வந்துடும். சரி, இப்ப எனக்கு ஒரு சூடான டீ ஒண்ணு போட. அத குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன். கண்டிப்பா, சொல்லுங்க ஐயா. தாசி மருத்துவருக்கு டீ குடுக்கறாங்க. நான் ஒண்ணு சொல்லவா மகளே? சொல்லுங்க ஐயா. உனக்கு இப்ப ஒரு நல்ல வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சிருக்கு மகளே. எந்த அளவுக்கு நகை நட்டு வைரம் வைடூரியம் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு மகாராஜா மகாராணி கிட்ட இருந்து வாங்கிடு. அவங்களோட இளவரசிய நீ காப்பாத்திருக்கல. என்ன பேசுறீங்க மருத்துவரே? வயித்துக்கு சாப்பாடு போட்டு அவங்கள ஏமாத்தணுமா? இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். உங்க வேலை ஆச்சுன்னா நீங்க போலாம். அப்ப கண்ணு முழிச்ச ராஜகுமாரி நடந்த எல்லாமே கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அட கடவுளே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவ்ளோ நல்லவங்கள நானு அவமானம் படுத்திட்டேனே. தாஸ்குமாரி அப்ப ராஜகுமாரி நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ராஜகுமாரிக்கு ஜெயஹோ, உங்க ஆரோக்கியம் சரியாயிட்டது பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, உங்ககிட்ட நான் ரொம்பவே தப்பா நடந்துக்கிட்டேன்.
உங்களை அவமானப்படுத்தின. ஆனாலும் நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். ஐயோ பரவாயில்ல ராஜகுமாரி. ராஜகுமாரரோ எனக்கு ரொம்பவே உதவி பண்ணிருக்காங்க. நீங்க சீக்கிரமா உணவை சாப்பிட்டு இந்த மாத்திரையை சாப்பிட்டு படுங்க. நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுத்தாகணும். கரிமாக்காக அவங்க விதவிதமான உணவை செஞ்சு பரிமாறுறாங்க. என்ன ருசியா இருக்கு. நம்ம ராஜ்மஹால்ல செய்யற மாதிரி இருக்கு. அவங்க சாப்பாடு சாப்பிட்டு மாத்திரையும் போட்டு அவங்க படுக்கறாங்க. ஐயோ கடவுளே, இப்ப என்ன மிச்சம் ஆயிருக்கோ அதை சாப்பிட்டு வயிறை நிரப்பிக்கலாம். மறுநாள் வேலைக்காரியோட பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க. நான் உன்ன அன்னைக்கு தங்க கடையில பார்த்தேன். ஏதாவது தங்கம் வாங்கறதுக்கு போயிருந்தியா? ஐயோ தங்கம் வாங்கறதுக்கு நான் ஏன் போவேன்? ராஜ்மஹால்ல இருந்து என்ன அனுப்பிட்ட பிறகு ஒருவேளை சாப்பாடு கூட என்னால சாப்பிட முடியல. அப்படின்னா நான் தான் வேற யாரையோ பாத்துட்டேனா? இல்ல நீங்க சரியா என்னதான் பாத்திருக்கீங்க. ஆனா நான் வாங்க போல, நான் விக்க தான் போனேன். ஆனா தங்கம் விக்கிற அளவுக்கு என்ன உனக்கு அவ்வளவு கஷ்டம்? ராஜகுமாரிக்கு உணவு தயார் செய்யணும்ல, அதுக்கு பணம் வேணும். ராஜகுமாரி நாம சாப்பிடுற சாதாரணமான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக விதவிதமான சாப்பாடு செய்யணும்ல. ஓ அதுதான் விஷயமா? இந்த விஷயத்த கூட ராஜகுமாரி எல்லாமே கேட்டுடுறாங்க. அதே நேரத்துல மகாராஜ் மற்றும் மகாராணி வைத்தியஜி கூட அங்க வராங்க. நீ என்னோட மகளான இளவரசி கரிமாவை கடத்தி வச்சு மரணத்தோட விளையாண்டுருக்கா. எங்க இருக்கா? வெளியே வா. அவங்களோட குரல் கேட்ட உடனே அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வெளியே போய் பாக்குறாங்க. அப்பா நீங்களா? உன்னை உயிரோட பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேலை இந்த வேலைக்காரி ஒண்ணுங்க எதுவுமே பண்ணல. சந்தோஷமா இருக்கு. நான் நம்மளோட ராஜகுமாரிக்கு சேதம் எதுக்காக செய்ய போறேன்? நீ வாய மூடு. காசுக்காக அந்த வைத்தியர் எங்க கிட்ட சொல்லாம போயிருந்தா எங்களோட ஒரே மகளை பத்தி எங்களுக்கு தெரியாம போயிருந்திருக்கோம். அப்பா ஒரு நிமிஷம்ப்பா. இந்த மருத்துவர் சொல்றது எல்லாம் போய். இவன் ரொம்ப கெட்டவன். ஒருத்தரோட கஷ்டத்துல கூட காசு சம்பாதிக்கிறோன்னு பாக்குறவன். இவங்க அவங்களோட தங்கத்தை வித்து எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்கப்பா. நீ என்ன சொல்றமா? ஆமாமா நான் சொல்றது உண்மைதான். தப்பான என்ன இருக்கிறது இவருக்கு. நான் ராஜமஹால்ல எதுக்காக பிறந்தேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இவங்க எல்லாரும் நடுவுல வளர்ந்தாதான் ஒரு நல்ல நாகரிகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனா நம்ம ராஜ்மஹால்ல கிடையாது. எங்களை மன்னிச்சிடு பெண்ணே, நாங்க உனக்கு கடன் பட்டிருக்கோம். வீரர்களே, இந்த வைத்தியரை கைது பண்ணி கூட்டுக்குள்ள போடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க மகாராஜா. நான் காசு பைத்தியத்துல ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அவங்க மருத்துவரை பந்திச்சிடுறாங்க. அப்பா அம்மா, இதுக்கு மேல அவங்க இங்க இருக்க கூடாது. இதுக்கு மேல அவங்க நம்ம கூட தான் இருக்கணும். நீ என்ன சொல்றியோ அதுவே பண்ணிடலாம் மகளே. இது மூலியமா மன்னிப்பு கேட்க எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் 4 பேரும் ராஜமஹால்ல ரொம்ப சந்தோஷமா வாழ தொடங்கினாங்க. வானவில்லின் கதை. நீண்ட காலத்திற்கு முன்பு அடர்ந்த காட்டில் இயற்கை அன்னை மரத்தடியில் அமர்ந்திருந்தாங்க. எல்லா வண்ணங்களும் சுற்றி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பச்சை நிறமும் நீல நிறமும் கத்த ஆரம்பிச்சாங்க. அது உண்மை இல்ல. ஆமா ஆமா, இயற்கை அன்னை எழுந்து நின்று மெதுவா பேசினாங்க. உங்க 2 பேருக்கும் என்ன பிரச்சனை? நீல நிறமும் பச்சை நிறமும் அவங்க கிட்ட வந்து சொன்னாங்க. அவதான் ரொம்ப முக்கியமான நிறம்னு சொல்றா. அது உண்மை இல்ல. ஏன்னா நான் தான். இல்ல நீ இல்ல. நீ ஏன் அப்படி சொன்ன? நீதான் முக்கியமான நிறம்னு நீ எப்படி சொல்ற? ஓ இயற்கை தாயே, நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன். ஏன் பச்சை நிறம்? ஏனா நான் வாழ்க்கை அப்புறம் நம்பிக்கையோட அடையாளம். இயற்கை அன்னையே உங்களையே பாருங்க. உங்க ஆடையே பச்சை. திடீர்னு அனைத்து வண்ணங்களும் கத்த ஆரம்பிச்சது. உங்களை சுத்தி பாருங்க. வாங்க, புல் அப்புறம் மரங்களை பாருங்க. நான் இல்லாம எல்லா விலங்குகளும் இறந்துடும். அதனாலதான் நான் ரொம்ப முக்கியமான நிறம். நீங்க எல்லாருமே முக்கியமானவங்க தான், அப்புறம் பயனுள்ளவங்க. அவ சொல்றது சரிதான். தவிர நீங்க பூமிய பத்தி மட்டும்தான் பேசுறீங்க. ஆனா நீங்க வானத்துல எந்த நேரத்தை பாக்குறீங்க? நீங்க என்னத்தான் பாக்குறீங்க? வானம், இடம் அப்புறம் அமைதி எல்லாத்தையும் அழிக்குது. என் அமைதி இல்லாம நீங்க எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஓ இயற்கை அன்னைய பாருங்க, அவங்க கண்கள் நீல நிறத்துல இருக்கு. இப்போ நம்ம என்ன பத்தி பேசலையே. இது ஒண்ணு வேடிக்கை இல்ல.
ஆமாம் ஆமாம், நீங்க எல்லாரும் ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன பாருங்க, நான் மகிழ்ச்சியா இருக்கேன். அதனால நான் இந்த உலகுல சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரேன். நான் இல்லாம எந்த வேடிக்கையும் இருக்காது. உங்களுக்கு அரவணைப்பு கொடுக்கிறது யாரு? சூரியன். சூரியன் மஞ்சள். ஓ இயற்கை அன்னையே, மறந்துட்டேன். உங்க காதணிகள் தங்க மஞ்சள். ஓ என் அன்பான குழந்தைகளே, இதை பற்றி நீங்க சண்டை போடக்கூடாது. நீங்க எல்லாருமே உலகோட வண்ணங்கள். மன்னிக்கணும் இயற்கை அன்னையே, ஆனா நானும் ஒன்னு சொல்ல விரும்புறேன். நீ சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆமா, இந்த உரையாடல்ல இருந்து விலகி போயிடு. ஓ நீங்க யாரு? நீங்க இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. அவரை பேச விடுங்க. நான் ஆரோக்கியம், அப்புறம் வலிமையின் நிறம். நான் ரொம்ப முக்கியமான விட்டமின்களை எடுத்து செல்றேன். கேரட், பூசணி, ஆரஞ்சு, மாம்பழம், பப்பாளி எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. நீ ரொம்ப சலிப்பா பேசுற. ஒருவேளை நீங்க சொல்றது சரிதான். நான் எப்பொழுதும் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கிறது இல்ல. ஆனா சூரிய உதயம் அப்புறம் சூரிய அஸ்தமனத்தின் போது நான் வானத்தை நிரப்புறதுனாலதான் அழகு ரொம்ப வியக்க வைக்குது. ஓ இயற்கை அன்னையே, உங்கள் கண்ணங்கள்ல நீங்க அணிஞ்சிருக்கிற ஆரஞ்சு நிறம் உங்களை ரொம்ப அழகாகவும் பிரகாசமாகவும் காட்டுது. அதனால நீங்க எல்லாரும் விரும்பினாலும் விரும்பாட்டியும் நான் ரொம்ப அழகான நிறம். என்னால இதை தாங்கிக்க முடியாது. உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை? நான் இங்க இருக்கிறேன். ஹலோ, அமைதி அமைதி சிவப்பு. மன்னிக்கணும், ஆனா என்னால முடியாது. என்ன பாருங்க, ரத்தம் சிவப்பு. உயிருக்கு ரத்தம் தான் முக்கியம். நான் ஆபத்து அப்புறம் தைரியத்தின் நிறம். நான் ஒரு காரணத்திற்காக போராட தயாரா இருக்கிறேன். நான் நெருப்ப ரத்தத்துல கொண்டு வர்றேன். இயற்கை அன்னையோட உதடுகள் கூட சிவந்திருக்கும். நான் ஆசை அப்புறம் அன்பின் நிறம். நான் ஏதாவது சொல்லட்டுமா? நிச்சயமா, மேல சொல்லு. கொஞ்சம் சுருக்கமா சொல்லு. நான் அதிகாரம் மற்றும் அரசாங்கத்தின் நிறம். அரசர்கள், தலைவர்கள், ஆயர்கள் எப்போது என்ன தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்களா? நீ என்ன செய்யற? நான் அதிகாரம் மற்றும் ஞானத்தின் அடையாளம். மக்கள் என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் சொல்றத கேட்டு கீழ்ப்படிவாங்க. நாம செய்யறது போலவே. நீங்க அனைவரும் மரியாதை குறைவா நடந்துட்டு இருக்கீங்க. நான் அல்ல இயற்கை அன்னையே, நான் மௌனத்தின் நிறம். நீ மௌனத்தின் நிறம்னா கொஞ்சம் அமைதியா இரு. அருமையா சொன்ன. நீங்க என்ன கவனிக்கலன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இல்லாம நீங்க எல்லாருமே மேலோட்டமா இருப்பீங்க. நான் சிந்தனை அப்புறம் பிரதிபலிப்பு, ஆழமான நீரை பிரதிபலிக்கிற சமநிலை அப்புறம் மாறுபாடு, பிரார்த்தனை, உள் அமைதிக்காக உங்களுக்கு நான் தேவை. நீ தப்பா பேசுற. நீ எங்களுக்கு தேவையே இல்ல. நீ கெட்டவன். இங்க இருந்து இப்ப வெளியேறு. இயற்கை அன்னை வானத்தை பார்த்து கைகளை உயர்த்துகிறாள். இது உங்கள் முறை. தயவு செஞ்சு இப்போ அவங்களுக்கு புரிய வைங்க. இடி இடித்தது. மழை காட்டுக்குள் பெய்தது. வண்ணங்கள் பயத்தில் குனிந்தன. அவர்கள் ஒருவரை ஒருவர் நெருங்கினார்கள். நீங்க எல்லாரும் ரொம்ப முட்டாள்தனமா இருக்கீங்க. உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள ஆதிக்கம் செய்ய முயற்சிக்கிறீங்க. நீங்க ஒவ்வொருவரும் ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக. உங்களுக்கு தெரியாதா? தனித்துவம் வாய்ந்தவர்கள்னு தெரியாதா? எங்களை மன்னித்து விடுங்கள். இப்போ ஒருத்தர் கை கோர்த்துக்கோங்க. என்கிட்ட வாங்க. நிறங்கள் நின்று கைகளை இணைக்கின்றன. இனிமே மழை பெய்யும் போது நீங்க எல்லாரும் அமைதியா வாழணும். அதை நினைவூட்டுறதுக்காக நீங்க ஒவ்வொருவரும் பெரும் வண்ணத்தோட வானத்துல வளைந்து நிற்பீங்க. வானவில் என்றால் என்ன என்று சொல்லுங்கள். வானவில்ன்றது நாளைய நம்பிக்கையோட அடையாளம். அதனால மழை பூமியை கழுவி வானத்தில் ஒரு வானவில் தோன்றும் போதெல்லாம் அது எல்லா மனிதர்களுக்கும் அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, வலிமை, ஞானம்,
அப்புறம் பிரதிபலிப்பு ஆகியவற்றை நினைவூட்டுகிறது. மக்கள் எப்போதும் உங்களை பற்றி நினைப்பாங்க. ஒருவரை ஒருவர் பாராட்டும்படி அவங்களுக்கு நினைவூட்டுவீங்க. அதனாலதான் நீங்க எல்லாருமே முக்கியமானவங்க. நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு நாட்டில் ஒரு கிராமம் இருந்தது. அந்த நாட்டிலேயே அது சிறிய கிராமமாகும். அந்த கிராமத்து மக்கள் பயிர்களை அறுவடை செய்து முடித்திருந்தனர். இதனை கொண்டாடும் வகையில் பல வகையான கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். அந்த கிராமத்தில் ஆல்பர்ட் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் வலிமையும் அழகும் நிறைந்தவனாக இருந்தான். அந்த ஊரில் உள்ள பெண்கள் அவனோடு நடனமாடுவதற்கு வரிசை கட்டி நின்றனர். அவன் ஒரு புது பெண்ணை கண்டான். உன் பெயர் என்ன? என் பேரு லூசி. இந்த ஊர் பெண்ணா? இல்ல. வேற எங்கிருந்து வர? ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன். இரவு நீண்ட நேரம் இடைவிடாமல் ஆல்பர்ட்டும் லூசியும் நடனமாடினர். இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பிடித்தது. அவர்கள் இருவருக்குள் காதல் மலர்ந்தது. அந்த நேரத்தில் அங்கு குதிரைகளின் காலடி சத்தம் கேட்டது. நான் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. இல்லை இல்லை, பாடல் முடியும் வரை நீ என்னுடன் ஆட வேண்டும். திடீரென அறையின் கதவுகளை திறந்து கொண்டு அரசின் வீரர்கள் உள்ளே நுழைந்தனர். ஆல்பர்ட்டையும் லூசியையும் வாள் மற்றும் ஈட்டியால் சுற்றி வளைத்தனர். அந்த அறையில் இருந்த அனைவரும் தரையில் மண்டியிட்டனர். இங்கே என்ன நடக்கிறது? என் மகளின் மேல் இருந்து உன் கைகளை எடு. வீரர்கள் ஆல்பர்ட்டை பிடித்தெழுத்து தரையில் வீசினர். அவனது முகத்திற்கு நேரே ஈட்டியையும் வாளையும் குறிவைத்து நின்றனர். அப்பா, அவரை தயவு செஞ்சு விட்டுடுங்க. ஆல்பர்ட் குழம்பி போனான். என்னது, அரசர் ஜார்ஜ் உன்னுடைய அப்பாவா? அரசர் லூசியை பதில் கூற விடாமல் ஆல்பர்ட்டை நோக்கி கத்தினார். என் மகளை விட்டு தள்ளி செல். இல்லை, நான் லூசியை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன். ஒரு விவசாயிக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று நினைத்தாயா? ஏன் முடியாது? நாங்கள் ஒருவரை ஒருவர் விரும்புகிறோம். சிறுவனே, ஒரு கிராமத்து இளைஞன் ஒரு நாட்டின் இளவரசியை திருமணம் செய்ய முடியாது. ஒரு பிரபுவையோ அல்லது சிறந்த போர் வீரனையோ அல்லது பணக்காரனையோ தான் திருமணம் செய்ய முடியும். அரசர் ஜார்ஜ் தன் மகள் லூசியை அழைத்துக் கொண்டு கதவை நோக்கி சென்றார். அரசே, நான் பணக்காரனாகிவிட்டால் உங்கள் மகளை திருமணம் செய்து கொள்ளலாமா? இதை கேட்டவுடன் அரசன் திரும்பி நின்றார். சிறிது நேரம் யோசனை செய்தார். அவர் சிரித்தபடியே, அப்படி என்றால் ஒன்று செய். பழைய கோட்டையில் குவியல் குவியலாக தங்கமும் வைரமும் உள்ள புதையல் உள்ளது. அந்த ராஜ பொக்கிஷத்தை என்னிடம் ஒப்படைத்தால் உனக்கு அளவில்லாத தங்கத்துடன் என் மகளையும் உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன். சரி, இந்த காரியத்தை நான் செய்து முடிக்கிறேன். அதையும் பார்க்கலாம், பார்த்து விடலாம். அரசனும் இளவரசியும் அங்கிருந்து சென்றனர். அந்த அறையே அமைதியாக இருந்தது. அங்கிருந்த அனைவரும் ஆல்பர்ட்டையே அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருந்தனர். ஏன் எல்லோரும் அப்படி பார்க்கிறீர்கள்? நீ எந்த காரியத்தை செய்ய போறன்னு உனக்கு தெரியுமா? என்ன, ஏன் அரசர் அந்த கோட்டையை விட்டு வெளியே வந்தாருன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா அந்த கோட்டையில ஒரு டிராகன் கூடு கட்டி இருக்கு. என்ன, டிராகனா? அப்புறம் ஏன் அரசர் அங்க உள்ள புதையல் எடுக்க சொன்னாரு? வேற எதுக்கு? அவரு மகளை நீ திருமணம் செய்யறது அவருக்கு பிடிக்கல. டிராகனுடைய நெருப்பு மூச்சுல நீ கருகி செத்துடுவ. ஆல்பர்ட் கதவினை நோக்கி நடந்து சென்றான். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு லூசி வேணும். நான் அவளை திருமணம் செஞ்சுக்கணும். ஆல்பர்ட் மிகவும் புத்திசாலியாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உறுதியாக இருந்தான். அடுத்த நாள் பழைய கோட்டையை நோக்கி செல்லத் தொடங்கினான். பாதை செல்ல செல்ல கடினமாக இருந்தது. பழைய கோட்டையை அடைவது அவ்வளவு சுலபமல்ல என்பதை தெரிந்து கொண்டான். பல நூறு மைல்களையும் ஆபத்தான பனியாறுகளையும் கடந்து செல்ல வேண்டியிருந்தது. எவ்வளவு தடை வந்தாலும் நான் கண்டிப்பா அங்க போகணும். பனியால் மூடப்பட்ட ஆற்றினை கடந்து செல்ல வேண்டியிருந்தது. ஆல்பர்ட் மிகவும் களைத்து போயிருந்தான். ஆனாலும் ஆற்றினை கடந்து செல்ல தொடங்கினான். சிறிது தூரத்தில் கால் தவறி கீழே விழுந்தான். ஆற்றின் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டான். அலைகள் அவனை புரட்டி போட்டன. ஆல்பர்ட் எவ்வளவு முயற்சித்தும் எழுந்து கொள்ளவோ ஆற்று நீரை எதிர்த்து நீந்தி செல்லவோ முடியவில்லை.
தான் நிச்சயம் இறந்து விடுவோம் என்று ஆல்பர்ட் எண்ணினான். உறைந்திருந்த ஆறு திடீரென வேகமாக ஓடத் தொடங்கியது. ஓ, டிராகனை கொல்றதுக்கு கொண்டு வந்த கத்தியை தொலைச்சிட்டேனே. நான் எப்படி இப்போ டிராகனுக்கு முன்னாடி போகிறது? சில நிமிடங்கள் கழித்து அவனால் ஆற்றில் நீந்த முடிந்தது. அடித்து செல்லப்பட்ட ஆற்றில் இருந்து தப்பித்து ஆற்றின் மறுகரைக்கு சேர்ந்தான். கோட்டையோட உயரமான சிவருங்க இப்பதான் தெரியுது. ஆல்பர்ட் புல் தரையில் டிராகன் கால் தடம் பதித்திருப்பதை பார்த்தான். அந்த இடங்களில் டிராகனின் மூச்சு காற்றால் புற்கள் கருகியிருந்தன. திடீரென டிராகன் தன்னுடைய மிக பெரிய சிறகுகளை விரிக்கும் சத்தம் கேட்டது. நான் எங்கேயாவது ஒரு இடத்துல மறைஞ்சுக்கணும். அந்த மரக்கட்டைகள் தீயில் பற்றிக் கொண்டன. ஆனால் ஆல்பர்ட்டுக்கு ஒன்றும் ஆகவில்லை. இப்பொழுது அவன் குளிரில் இருந்து தப்பித்தான். டிராகன் சிறகு அடிக்கிறத நிக்கிற வரைக்கும் நான் இங்கேதான் அமைதியா இருக்கணும். டிராகன் இரவில் உறங்கத் தொடங்கிய நேரத்தில் ஆல்பர்ட் மறைவிடத்தில் இருந்து வெளியே வந்தான். எப்படி டிராகனின் நெருப்பு மூச்சில் கருகி விடாமல் புதையலை எடுப்பது என்று யோசித்தான். நான் எப்படியாவது டிராகனோட கூட்டை கண்டுபிடிக்கணும். என்ன அது மேல ஏதோ இருக்கிறது போல இருக்கே. அதோ மன்னர் ஜார்ஜுடைய பொக்கிஷம் அதோ அங்க இருக்குது. ஆல்பர்ட் சோளக்கொல்லைக்கு நடுவில் இருந்த சோளக்கொல்லை பொம்மையை எடுத்து வந்து அதில் தன்னை பதுக்கிக் கொண்டான். நடு இரவில் கோட்டையின் உள்ளே சென்று அதன் சுவற்றின் மேலே பொக்கிஷத்திற்கு எதிரே டிராகனின் கண்ணில் படாமல் இருந்து கொண்டான். என்ன இது பீப்பாய் மாதிரி இருக்குதே. இதோட மூடியை உடைச்சிட்டா அதுக்குள்ள டிராகனோட கண்ணுல படாம ஒளிஞ்சுக்கலாம். பீப்பாய்க்கு உள்ளே வந்தவுடன் ஆல்பர்ட் அசந்து தூங்கி போனான். அடுத்த நாள் காலையில் டிராகனின் பயமுறுத்தும் கர்ஜனையையும் சிறகுகளை அடிக்கும் சத்தத்தை கேட்டு கண் விழித்தான். தான் பதுங்கியிருந்த சோளக்கொல்லை பொம்மையை சுவற்றின் மீது வைத்து விட்டால் டிராகன் அதை மனிதன் என்று எண்ணிக்கொள்ளும். சோளக்கொல்லை பொம்மையை சுவற்றின் மீது தூக்கி எறிந்தான். இப்போ டிராகன் என்ன பார்க்கவே இல்லை. நான் சீக்கிரமா பீப்பாயில இருந்து வெளியே வந்து பொக்கிஷத்தை எடுத்துட்டு போயிடணும். அவன் பொக்கிஷத்தை சுமந்து கொண்டு வெளியில் வந்தான். சோளக்கொல்லை பொம்மை நெருப்பால் கருகியது. டிராகனை நோக்கி ஆல்பர்ட் கத்தினான். ஏய் டிராகன், இங்க பாரு, முடிஞ்சா என்ன வந்து புடி பாப்போம். சத்தம் கேட்ட டிராகன் வேகமாக திரும்பி பார்த்தது. உடனே ஆல்பர்ட் சட்டென தாவி குதித்தான். டிராகனும் தரையை நோக்கி குனிந்தது. அதுதான் சமயம் என ஆல்பர்ட் பீப்பாய் எடுத்து டிராகனின் தலையில் மாட்டினான். டிராகன் ஆல்பர்ட் தாக்குவதற்காக நெருப்பு மூச்சுக்காற்றை பலமாக ஊதியது. அதன் நெருப்பு பீப்பாயில் பட்டு திரும்பவும் டிராகனின் முகத்தில் அடித்து அதனை கொன்றது. இந்த யோசனை நல்லா வேலை செஞ்சது. நான் திரும்பவும் வீட்டுக்கு போக போறேன். மன்னர் ஜார்ஜ் கிட்ட இப்ப லூசிய திருமணம் செஞ்சுக்கொள்ள கேட்பேன். ஆல்பர்ட் பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு அரசர் ஜார்ஜின் அரசவையை அடைந்தான். ராஜ பொக்கிஷத்தை மன்னர் முன்னால் வைத்தான். நான் டிராகனை கொன்னுட்டேன். அது மட்டும் இல்லாம இப்ப நான் தான் மிகப்பெரிய பணக்காரன். அதே நேரம் இளவரசி லூசி அங்கு வந்தாள். ஆல்பர்ட்டை கட்டி அணைத்துக் கொண்டாள். எனக்காக இது செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. முடிவில் ஆல்பர்ட்டுக்கு தான் விரும்பிய பெண்ணுடன் பெட்டி நிறைய பொக்கிஷமும் பழைய கோட்டையும் கிடைத்தது. அவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஒரு மந்திர ஆப்பிள் மரம். ஒரு காலத்துல தேவதைகளும் ராஜாக்களும் இருந்த காலத்துல ஒரு சுயநலக்காரன் இருந்தான். அவன் பேரு டியூன். அவனுக்கு 3 பெண் குழந்தைங்க. மூத்த குழந்தையோட பேரு மோனோ. ஏன்னா அவளுக்கு ஒரே ஒரு கண்ணு தான். 2வது பொண்ணு பேரு ஸ்டீரியோ. ஏன்னா அவ சாதாரணமானவ. 3வது பொண்ணு பேரு டால்பி. அவளுக்கு 3 கண்கள் இருக்கு. 2வது சகோதரிக்கு எல்லாமே நல்லா இருக்கிறதுனால மத்த சகோதரிகளுக்கு அவளை கண்டா பிடிக்காது. அவங்க அப்பாவும் அவளை கரிச்சு கொட்டுவார். அவளுக்கு போடுறதுக்கு நல்ல துணி தரமாட்டாங்க. சாப்பிடறதுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. மீதி இருந்தாதான். ஒரு தடவை சீரியோக்கு ஒண்ணு நடந்தது. காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அவங்க ஆடுகளை பாத்துக்கிறதுக்கு அவ பசியோட போனா. ஏன்னா அவங்க சகோதரிங்க அவளுக்கு சாப்பிட கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. ஒரு மலை மேல போய் உக்காந்தா. அப்ப அழுதா. அப்போ அங்க ஒரு நல்ல சூனியக்காரி வந்தா. சொன்னா, எதுக்காக நீ அழுகுற ஸ்டீரியோ? ஏன்னா எனக்கு மத்தவங்கள மாதிரி 2 கண்கள் தான் இருக்கு. அதனால எங்க அப்பாவுக்கு எங்க அக்காவுக்கு என்ன பிடிக்காது.
எனக்கு சாப்பாடு கம்மியாவே தருவாங்க. இன்னைக்கும் சாப்பாடு கொஞ்சமா தான் கொடுத்தாங்க. ஆனாலும் எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் உன்னுடைய ஒரு அடை மாத்துறேன், மந்திர சக்தி உள்ள அடை மாத்துறேன். அப்புறம் நீ ஒவ்வொரு வாட்டி அந்த குட்டி யார்கிட்ட சொல்லும் போது, சின்ன அடை எனக்கு கொஞ்சம் மாமிசம் கொடு, எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு சாப்பிட முடிஞ்சது. அப்புறம் உடனே அந்த ஆடு ஆட ஆரம்பிச்சிரும். மேஜ நிறைய சாப்பாட நிறைய ஆரம்பிச்சிரும். அப்புறம் உன் முன்னாடி நிக்கும். உன்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவும் சாப்பிடலாம். நீ திருப்தி ஆனதுக்கு அப்புறம் நீ சொல்ல வேண்டியது, சின்ன ஆடே நிறுத்து, இப்போ நான் வயிறு நிறைஞ்சிட்டேன், சாப்பாடு நிறுத்து. அந்த வார்த்தைகளோட சூனியக்காரி போயிட்டா. ஸ்ரீரியோ பாட ஆரம்பிச்சா, சின்ன ஆடே எனக்கு கொஞ்சம் மாமிசம் கொடு, எனக்கு சாப்பிடுற மாதிரி சாப்பாடு கொடு. அப்போ உடனே அந்த கருப்பாடு ஆட ஆரம்பிச்சுச்சு. மேஜ மேல வித்தியாசமான உணவுகள் வர ஆரம்பிச்சது. ஸ்டீரியோ சாப்பிட ஆரம்பிச்சா. சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவ சொன்னா, சின்ன ஆடே நிறுத்து, எனக்கு வயிறம்பிடுச்சு, சாப்பாடு கொடுக்கறத நிறுத்து. உடனே எல்லாம் மறைஞ்சிடுச்சு. மாலை நேரம் வந்ததும் அவ ஆடுகளோட வீட்டுக்கு போனா. அவங்க அக்கா 2 பேரும் வச்சிருக்க மீதி சாப்பாட்ட பார்த்தா. அதுதான் மீதியே. அத அவ தொடவே இல்ல. ஒரு தடவை 2 தடவை அவ பண்ணா. ஆனா அவங்க அக்காவுக்கு சந்தேகமே வரல. ஆனா அவ இதையே 3வது நாள் செய்யும் போது அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க கேட்டாங்க, ஸ்டீரியோ 2 நாளா சரியே இல்ல, அவ 2 நாளா ஒழுங்கா சாப்பிடவே இல்ல, அவ சாப்பாட 2 நாளா தொட்டு பார்க்கவே இல்ல, அவளுக்கு வேற வழியில எதுவும் சாப்பாடு கிடைக்குது போல. அவங்க ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க. மோனாவை அவங்க கூட அனுப்புறதுக்கு தீர்மானம் பண்ணாங்க. அவ ஆடு ஓட்டிட்டு போகும்போது அவளை கவனிக்க சொன்னாங்க, என்ன நடந்ததுன்னு. முக்கியமா அவளுக்கு சாப்பாடு தண்ணி யாராவது எடுத்துட்டு வராங்களான்னு பாக்குறதுக்கு. ஸ்டீரியோ கிளம்புற நேரத்துல மோனோ சொன்னா, நானும் கூட வரேன்னு, ஆடுகளை சரியா பாத்துக்கிறியா இல்லையான்னு. ஸ்டீரியோக்கு அவங்க அக்கா என்ன நினைக்கிறாங்கன்றது தெரிஞ்சிடுச்சு. புல்லு நிறைய எங்க இருக்கோ அங்க ஆடுகளை ஓட்டிட்டு போனா. அவ சொன்னா, வா உக்காரு, உனக்காக நான் பாடுறேன். உடனே மோனோ உக்காந்தா. சூரிய வெளிச்சத்துல ரொம்ப தூரம் நடந்ததுனால அவ டயர்ட் ஆயிட்டா. ஸ்ரீரியோ பாட ஆரம்பிச்சா. அவ சகோதரி தூக்க நிலைக்கு போயிட்டா. அவ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்காக மேஜ வெளியே காத்துட்டு இருந்தது. அவளுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு குடிச்சா. அப்போ மோனோ எழுந்திருக்கும் போது மேஜ மறைஞ்சு போச்சு. ஸ்டீரியோ அவகிட்ட சொன்னா, வா இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். அவங்க வீட்டுக்கு போனாங்க. ஸ்டீரியோ அன்னைக்கும் சாப்பாடு தொடவே இல்ல. அவங்க அப்பா மோனோ கிட்ட என்னன்னு விசாரிச்சாரு. அவ உண்மைய சொன்னா, நான் தூங்கிட்டேன்னு. தொடர்ந்து அடுத்த நாள் அவங்க அப்பா டால்பி கிட்ட சொன்னாரு, ஸ்டீரியோவை வேவு பாருன்னு. டால்பி சீரியோ கிட்ட சொன்னா, நான் தான் இன்னைக்கு உன் கூட வரப்போறேன்னு. ஸ்டீரியோ அவ மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா. ஆடுகளை ஓட்டிக்கிட்டு நிறைய புல்ல இருக்கிற இடமா பார்த்து போனா. அப்புறம் அவங்க அக்காவை உட்காரத்துக்காக சொன்னா. நான் பாடவான்னு கேட்டா. டால்பி பாடுன்னு சொன்னா. ஸ்டீரியோ முன்னாடி மாதிரியே பாட ஆரம்பிச்சா. பாட பாட அவ கண்கள் கொஞ்சம் கொஞ்சமா சொருக ஆரம்பிச்சது. அப்படியே தூங்கிட்டா. ஆனா அவளுடைய 3வது கண் திறந்தே இருந்தது. டால்பி பொறாமையில அவளுடைய 3வது கண்ணையும் மூடிக்கிட்டா. அப்படியே அவ பார்த்துட்டு இருக்கும் போது ஸ்டீரியோ எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைச்சா. அப்ப அந்த மந்திர வார்த்தைய சொன்னா. டால்பி நடக்கிற முறை எல்லாத்தையும் பார்த்தா. எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டீரியோ அவளை எழுப்புறதுக்காக வந்தா. வா நம்ம வீட்டுக்கு போலாம். அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அவங்க அப்பா கிட்ட வந்து சொன்னா, இப்ப எல்லாமே எனக்கு தெரியும்னு. ஸ்டீரியோ மாலையில ஏன் சாப்பிடறது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அப்பாவுடைய பேராசைனால அந்த ஆட்டுக்குட்டியோட கழுத்தை அறுத்து கொன்னுட்டாங்க. ஸ்டீரியா இத பார்த்த உடனே அவ அழுதுகிட்டே சோகத்தோட பழைய இடத்துல போயிட்டு உக்காந்துக்கிட்டா. ரொம்ப தேம்பி அழுதா. அப்போ அந்த நல்ல சூனியக்காரி அவ முன்னாடி வந்து நின்னா. கேட்டா, நீ ஏன் அழுவுறன்னு. அவகிட்ட எல்லாத்தையும் சொன்னா. ஸ்டீரியோ, உங்க அக்காங்க கிட்ட அந்த ஆட்டோடைய ஒரு பகுதியை கேளு, அத பூமியில புதைச்சிடு, உன் வீட்டு கதவு முன்னாடி. அதுக்கப்புறம் உன் அதிர்ஷ்டம் உன்கிட்ட வரும் சொல்லிக்கிட்டே அவ மறைஞ்சிட்டா. ஸ்டீரியோ அவ வீட்டுக்கு போயிட்டு அவங்க அக்காங்க கிட்ட சொன்னா.
அருமையான சகோதரிகளே, அந்த சின்ன ஆட்டின் பகுதி ஏதாவது ஒன்று கொடுங்களே. எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு அது மட்டும் கொடுத்தா போதும். அவங்க அக்காங்க முட்டாள்தனமா கொடுத்தாங்க. உடனே அது யாருக்கும் தெரியாத கதவு கிட்ட வந்து புதைச்சா. மறுநாள் காலையில அவங்க வீட்டுக்கு முன்னாடி அருமையான அழகான மரம் இருந்தது. வெள்ளியால உருவான இலைகளும் தங்கத்துல செய்யப்பட்ட ஆப்பிளும் மரத்துல தொங்கிட்டு இருந்தது. அவங்க அப்பா இத பார்த்த உடனே மோனோ கிட்ட சொல்லி சில ஆப்பிள்களை பறிக்க சொன்னாரு. மோனோ மரத்துக்கு மேல போனான். அவ பக்கம் பறிக்க முயற்சி பண்ணா அந்த பழங்களை பறிக்கிறதுக்காக. ஆனா அந்த கிளைகள் அவ கைய விட்டு தன்னால பறந்து போச்சு. அவ திரும்ப திரும்ப அதை பறிக்கிறதுக்காக முயற்சி பண்ணா. ஆனா அவ கைய விட்டு பறந்து போயிடுச்சு. அப்புறம் அவங்க அப்பா டால்பிய கூப்பிட்டு பறிக்க சொன்னாரு. அவளுக்கும் அதே தான் நடந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு பொறுமை தாங்க முடியாம அவரே மரத்து மேல ஏறினாரு. அவராலையும் அவங்க 2 மகளாலையும் பறிக்கவே முடியல. ஸ்டீரியோ அவளுடைய பங்குக்கு தயாரானா. ஸ்டீரியோ மரத்து மேல ஏறி அந்த கிளைகளை கையால தொட்டா. உடனே அந்த தங்க ஆப்பிள்கள் அவ கையில விழுந்தது. அவ மேல் துணியில எல்லாத்தையும் நிரப்பிக்கிட்டா. ஆனா அவங்க அப்பா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. மறுநாள் காலையில 3 சகோதரிகளும் கீழே நின்னுட்டு இருந்தாங்க. கொஞ்ச தூரத்துல ஒரு அழகான கவரிமான் ஓடுறத பார்த்தாங்க. நீ இங்கிருந்து போயிடு, உன்னை பார்த்தாலே எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவ பக்கத்துல இருந்த காலியான பேரல் எடுத்து வச்சு அதுல தங்க நிற ஆப்பிள்களை நிரப்புனாங்க. உடனே அந்த கவரிமானும் மரத்துக்கிட்ட வந்தது. அங்க நின்னு அந்த மந்திர மரத்தை பார்த்தது. கேட்டது இந்த மரம் யாருடையதுன்னு. ஏன்னா அதுக்கு ஒரு கிளை வைக்கணும்ன்றதுக்காக. மோனோவும் டால்பியும் அந்த மரம் தங்களுடையதுன்னு சொன்னாங்க. அந்த மானுக்கு ஒரு பழத்தை பறிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த மரக்கிளையும் ஆப்பிளும் அவங்க கையை விட்டு பறந்து போயிடுச்சு. ஆச்சரியமா இருக்கு. மரம் உங்களுதுன்னு சொல்றீங்க, ஆனா உங்களால் அதுல இருந்து ஒரு பழத்தை கூட பறிக்க முடியல. அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒரு தங்க ஆப்பிள பேரலுக்கு கீழே இருந்து தள்ளிவிட்டா. அது அந்த மானுடைய கால்ல போயிட்டு இடிச்சது. அந்த ஆப்பிள பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப ஆச்சரியம். இது எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டுச்சு. மோனோவும் டால்பியும் சொன்னாங்க எனக்கு இன்னொரு சகோதரி இருக்காங்கன்னு. ஆனா அவங்க மானை பார்க்க விடல. ஆனா அந்த மான் அவளை பார்த்து இங்க வான்னு கூப்பிட்டுச்சு. ஏய் ஒண்ணுதான், இங்க வா. உடனே ஸ்டீரியா பேரலுக்கு பின்னாடி இருந்து முன்னாடி வந்து நின்னா. அந்த மான் அவளுடைய அழக பார்த்து வியந்து போய் நின்னுச்சு. அது சொல்லிச்சு, வாவ், உன்ன மாதிரி அழக நான் உலகத்துல எங்கேயும் பார்த்ததே கிடையாது. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? உன்னுடைய எல்லா ஆசையும் நான் பூர்த்தி செய்யறேன். ஆமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா ஒரு நிபந்தனை, நீ என்னை கூட்டிட்டு போயிடு. நான் இங்க இருந்தா பசியோடையும் தாகத்தோடையும் தான் இருப்பேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பிரச்சனையா தான் இருக்கும். என்னை கூட்டிட்டு போய் காப்பாத்து. இதெல்லாம் கேட்ட உடனே மான் ஸ்டீரியோவை முதுகுல ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு அவங்க அப்பாவுடைய அரண்மனைக்கு கூட்டிட்டு போச்சு. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் நடந்துச்சு. ஆனா அந்த மரம் இப்பவும் ஸ்டீரியோக்கு தான் சொந்தம், வேற யாருக்கும் கிடையாது. அதை தொடவும் முடியாது, யாரும் வெட்டவும் முடியாது. முற்றும்.